ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹோப் யூ ஆர் டூயிங் குட். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருந்தாங்க. அதில் கோல்டு வந்து ஒரு பவுனுக்கு 5 lakhs வரைக்கும் போகலான்னு பார்த்துருந்தோம். அது வந்து நான் இந்த புக்கில் இருந்து எடுத்திருந்தேன். ரிப் டாலர் யூஎஸ்டி அப்படிங்கிற புக்கில் இருந்து தான் அந்த இன்ஃபர்மேஷன் நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த புக்கோட சம்மரி வேணா சொல்லுங்கள், நான் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து இதோட சம்மரி பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ இஸ் கோயிங் டு பி a little long. ஸோ இஃப் யூர் ரியலி இன்ட்ரெஸ்டட் ப்ளீஸ் வாட்ச் திஸ் வீடியோ. ஏன் வந்து இந்த புக்கில் இருக்கிற மெயின் ரீசன்ஸ் வந்து இப்போ நான் சொல்கிறேன். ஏன் கோல்டு வந்து அவ்வளோ போகணும் ஆத்தர் வந்து ஆர்கியூ பண்ணுறாரு அப்படிங்கிறத பற்றி தான் நான் பேசுகிறேன். ஃபஸ்ட்டு இந்த புக்கை எப்படி ஸ்டார்ட் பண்ணுதுன்னா, ஃபார்வர்ட்லேயே வந்து எக்கானமினா என்னென்ன பேசிக்ஸ் இருந்து சொல்லி தராங்க. ஸோ எக்கானமினா என்னென்னா, எக்கானமி இஸ் த ஸ்டடி ஆஃப் ஹவு த வேர்ல்ட் ஒர்க்ஸ். ஸோ இந்த உலகம் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத பற்றி படிக்கிறதா வந்து எக்கானமி. இந்த மாதிரி பேசிக்ஸ்லேருந்து இந்த புக் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இன்ஃப்ளேஷன்னா என்னென்னு சொல்கிறாங்க. இன்ஃப்ளேஷன்னா நம்மளுக்கு என்னென்ன தெரியும், பணவீக்கம். ஸோ ஏன் இன்ஃப்ளேஷன் வருது அப்படிங்கிறது வந்து ஆத்தர் ஸ்ட்ராங்கான ஒரு ரீசன் சொல்கிறாரு. ஏன் இன்ஃப்ளேஷன் வருது அப்படின்னா, பிகாஸ் ஆஃப் கவர்மெண்ட் வந்து கரன்சியை டீபேஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஸோ டீபேஸ் பண்ணுறங்காட்டி தான் வந்து இன்ஃப்ளேஷன் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி அந்த ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, கோல்டு இஸ் த ஹானஸ்ட் மணி அப்படிங்கிறாரு. நம்ம பணம் அப்படின்னு ஒன்று சொன்னோம்னா அது கோல்டு மட்டும்தான். அவர் சில்வர் கூட இதில் மென்ஷன் பண்ணல. ஆக்சுவலி கோல்டு அண்ட் சில்வர் மென்ஷன் பண்ணுவாங்க. அவர் இதில் வந்து கோல்டு மட்டும் தான் மென்ஷன் பண்ணுறாரு. ஸோ கோல்டு இஸ் த ஒன்லி ஹானஸ்ட் மணி அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம், இந்த 5 ப்ராப்பர்ட்டிஸ் இருந்தால் தான் வந்து இட்ஸ் அ மணி அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ அந்த 5 ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னா, டிசைரபிள், டியூரபிள், டிவிசபிள், கன்வீனியன்ட் அண்ட் கன்சிஸ்டன்ட். இதை பற்றி நான் போன வீடியோலேயே போட்டிருந்தேன். இதை பற்றி உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் வேணும்னா அதில் போய் செக் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா இந்த 5 ப்ராப்பர்ட்டியோட இது கிடைக்கும். ஸோ அவர் வந்து பேசிக்கலாக கரன்சினா என்ன, மணினா என்ன அப்படின்னு ரெண்டையும் பிரிக்கிறார். இப்போ வரைக்கும் நம்ம என்ன சொல்லுவோம், கரன்சினாலும் ஒன்று தான், மணினாலும் ஒன்று தான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் கரன்சிங்கிறது வந்து வேற, மணிங்கிறது வந்து வேற. கரன்சினா கவர்மெண்ட் பிரிண்ட் பண்ணி தர்றது, மணினா கோல்டு அண்ட் சில்வர், இதுதான் வந்து ஃபார்ம் ஆஃப் மணி அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ வந்து நம்ம ஃபீட் கரன்சிஸ் இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா, ருபி, டாலர், யூரோ, இதெல்லாம் வந்து பணமே கிடையாது அப்படின்னு வந்து இவர் இதில் ஆர்கியூ பண்ணுறாரு. நம்ம யூஸ் பண்ணுற கோல்டு அண்ட் சில்வர் இதுதான் வந்து ரியல் மணி அப்படின்னு வந்து இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆர்கியூ பண்ணுறாரு. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் என்ன சொல்கிறாருன்னா, டெக்னிக்கலி இஃப் கோல்டு சர்க்குலேட்டிங் ஆஸ் மணி வி டோன்ட் நீட் அ சென்ட்ரல் பேங்க் அப்படிங்கிறாரு. சென்ட்ரல் பேங்க்னு என்னென்னா நம்ம ஆர்பிஐ, ஃபெட், இந்த மாதிரி வந்து சென்ட்ரல் பேங்க்ஸ் இருக்கு இல்லைங்களா, எல்லா கண்ட்ரிக்குமே வந்து சென்ட்ரல் பேங்க்ஸ் இருக்காங்க. ஸோ வந்து கோல்டு வந்து நம்ம பணமாக யூஸ் பண்ணிட்டு இருந்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து சென்ட்ரல் பேங்க்ஸே கிடையாது. ஸோ இதில் ஒரு சின்ன ஸ்டோரி இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரியாட்டி நிறைய பேருக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு இந்த ஸ்டோரி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து யூரோப்பில் ட்ரேடர்ஸ் வந்து நிறைய ட்ராவல் பண்ணி வெளிநாட்டுக்கு போய் நிறைய சாமானங்க வாங்கிட்டு வருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்ம எக்ஸ்போர்ட் இம்போர்ட்னு சொல்கிறீங்களா, அந்த காலத்தில் வந்து ட்ரேடர்ஸ் நிறைய வந்து வெளிநாட்டுக்கு போவாங்க. வெளிநாட்டுக்கு போகிறப்போ காட்டு வழியாக, கடல் வழியாக, ஆற்று வழியாக, போட்டில், நடந்து, இல்லை மாட்டு வண்டியில், இந்த மாதிரி தான் வந்து போய் வந்து பொருட்களை வாங்கிட்டு வந்து லோக்கல் சந்தையில் விற்பாங்க. ஸோ இது நம்மளுக்கு தெரியும். ஸோ அப்படி போகிறப்ப பார்த்தீங்கன்னா அவங்க கோல்டை தான் கேரி பண்ணிட்டு இருந்தாங்க. கோல்டை கேரி பண்ணி கொண்டு போய் கோல்டை கொடுத்துட்டு அவங்களுக்கு தேவையானதை வாங்கிட்டு வந்து ஒரு மார்ஜின் வச்சு இங்கே விற்பாங்க. இங்கே விற்கிறப்போ மக்கள்கிட்ட இருந்து அவங்க வாங்கிட்டு இருந்தது கோல்டு அண்ட் சில்வர் தான். அந்த கோல்டு அண்ட் சில்வர் தான் அவங்க கேரி பண்ணிட்டு போகிறப்போ கேரி பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நிறைய திருட்டு போகுது, நிறைய திருடங்க வந்து நடுவில் கொள்ளையடிச்சிடுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டம் கொண்டு வருது. ஒரு சிஸ்டம் கொண்டு வர்றவங்க யாருன்னா இந்த ரோத்சைல்ட் ஃபேமிலிஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஃபேமிலியோட சேர்ந்தவங்க தான் வந்து இந்த சிஸ்டமை கொண்டு வர்றாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் இங்கே ஒரு பெஞ்ச் வச்சுருப்போம். அந்த பெஞ்ச் தான் வந்து நாளைக்கு பேங்காக மாறினது, ஃபியூச்சரில் பேங்காக மாறிச்சு. இந்த பெஞ்ச் வச்சுருப்போம். இங்கே நீங்கள் இந்த கோல்டை கொடுத்துட்டு ஒரு ஸ்லிப்பு வாங்கிக்கலாம், புரியுதுங்களா, ஒரு ஸ்லிப்பு வாங்கிக்கலாம். கோல்டு இங்கே கொடுத்துட்டு ஒரு ஸ்லிப்பு வாங்கிக்கலாம். இந்த ஸ்லிப்பை எடுத்துகிட்டு நீங்கள் அங்கே கொண்டு போய் இந்த ஸ்லிப்பை கொடுத்தீங்கன்னா அங்கே இன்னொரு பெஞ்ச் இருக்கும். ஸோ அந்த பெஞ்சில் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான கோல்டை கொடுப்பாங்க. அந்த கோல்டு எடுத்துகிட்டு போய் நீங்கள் சாமானத்தை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கப்படுறது தான் வந்து பேங்க், சரிங்களா. ஸோ வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு அண்ணன் தம்பி 5 பேர் வந்து நிறையா கண்ட்ரீஸில் போய் ஒரு ஸ்பிளிட் பண்ணி ஒரு 5 கண்ட்ரியில் உட்காடுறாங்க. ஸோ எந்த இடத்துல ட்ரேட் ஜாஸ்தியாக நடக்குதோ, ஸோ யூரோப்லேயே ஒரு 5 இடத்துல உட்காடுறாங்க. ஸோ இவங்க உங்களோட கோல்டை வாங்கிட்டு, ஒரு மர்ச்சன்ட்டோட கோல்டை வாங்கிட்டு அவங்க ஒரு ஸ்லிப் கொடுக்குறாங்க. அந்த ஸ்லிப்பை வாங்கிட்டு போய் நீங்கள் அந்த இடத்துல இருக்கிற அவங்க அண்ணனோ தம்பிக்கிட்டையோ கொடுத்தீங்கன்னா அவங்க திருப்பி கோல்டை கொடுப்பாங்க. நீங்கள் போய் உங்களுக்கு தேவையான சாமானத்தை வாங்கிட்டு உங்கள் ஊருக்கு கொண்டு வந்து அதை நீங்கள் வியாபாரம் பண்ணலாம். இப்படி உருவாக்கப்பட்ட சிஸ்டம் தான் வந்து பேசிக் பேங்கிங் சிஸ்டம். இது ஆத்தர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. இவர் மட்டும் இல்லை, நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கலாம். பணத்தின் பயணம்னு ஒரு புக் இருக்குது, அதில் நீங்கள் இதில் படிக்கலாம். எல்லாத்துலேயுமே இதை நீங்கள் படிக்கலாம். இப்படி தான் வந்து பேங்க்குங்கிறது வந்து ஒரு ஃபஸ்ட்டு வேறு ஒன்று ஆரம்பிச்சது. அப்போது அந்த ஸ்லிப் இருக்குது இல்லைங்களா, த சம் ஆஃப் த அமௌண்ட் ஐ பேர் டு பே அப்படின்னு இன்றைக்கி வந்து நம்ம கரன்சி நோட்லாம் எழுதியிருப்பாங்க. அந்த ஸ்லிப்பு தான் வந்து இன்றைக்கி நம்ம பணமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அப்போ வியாபாரிக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க இருக்கிற தங்கத்தை கொண்டு போய் இங்கே ஒரு பெஞ்சில் கொடுக்குறாங்க, பேங்க்கில் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக ஒரு ஸ்லிப்பை வாங்கிக்கிறாங்க. இதை கொண்டு போய் அங்கே கொடுத்துட்டு அந்த தங்கத்தை வாங்கி அவங்களுக்கு தேவையானதை பர்ச்சேஸ் பண்ணிட்டு வர்றாங்க. அதுக்கு பதிலாக வியாபாரிக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஸ்லிப்பை கொண்டு போய் அங்கே யார் இவங்களுக்கு ஒரு சாமானத்தை விற்கிறாங்களோ அவங்ககிட்டயே டேரெக்டாக கொடுத்துட்றாங்க.
கொடுத்துட்டு அவங்களுக்கு தேவையான சாமானத்தை வாங்கிட்டு வந்துருக்காங்க. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, யாருமே வந்து இந்த ஸ்லிப்பையே வந்து புழக்கத்தில் இருக்குது, யாருமே அவங்களுக்கு தேவையான கோல்டை போய் பேங்க்ல இருந்து வாங்கவே இல்லை. ஸோ அப்படியே இதை ஒரு சிஸ்டமாக பார்த்து இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, இது ஆக்சுவலி நீங்கள் படிச்சிங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் அதில் டீட்டெயிலாக போக விரும்பல, அதை பற்றி இந்த ஆத்தரும் சொல்லலை. படிச்சிங்கன்னா நிறையா இருக்கும். இதை பேர் தான் இலுமினாட்டிஸ் அப்படிம்பாங்க. ஸோ தட்ஸ் அ கான்ஸ்பிரசி தியரி. அது படிச்சிங்கன்னா அதுவும் இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும். அது இந்த ஆத்தரை இந்த இடத்துலையும் மென்ஷன் பண்ணல. ஸோ இப்படி தான் வந்து இந்த பேங்கிங் ஒரு சிஸ்டம் வந்து ஃபஸ்ட்டு உருவாச்சு. ஸோ கோல்டை நம்ம பணமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் இந்த ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, கோல்டை நம்ம பணமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு பேங்கே தேவைப்படல. கோல்டை எப்போ வந்து கொடுத்துட்டு நம்ம ஒரு வெறும் பேப்பரை வாங்கிட்டு ட்ராவல் பண்ண ஆரம்பித்தோமோ பிஸ்னஸ்க்காக, அப்போ தான் வந்து பேங்க்குங்கிற ஒரு சிஸ்டமே வந்து ஃபஸ்ட் இந்த உலகத்தில் உருவாச்சு. அதில் இருக்கிற லூப் ஹோல்ஸை தெரிஞ்சுக்கிட்டு பேங்க்ஸ் நல்லா நம்மளைய கொள்ளையடித்து சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எல்லா கோல்டையும் அவங்க ஹோல்ட் பண்ணிட்டாங்க. இந்த எல்லா சென்ட்ரல் பேங்க்ஸும் ஹோல்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வெறும் பேப்பர் கொடுத்து அனுப்பிச்சி விட்டாங்க. நம்ம இன்னைக்கு வரைக்கும் அந்த பேப்பரையே தான் பணம்னு நம்பி சுற்றிட்டு இருக்கோம். ஆக்சுவலி தட் இஸ் நாட் த பணம் கிடையாது. அந்த பேப்பர் வந்து பணம் கிடையாது. ரியல் மணினா இட்ஸ் கோல்டு அண்ட் சில்வர் தான். அது இந்த ஆத்தர் வந்து ரொம்ப கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த பாயிண்ட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் என்ன ஆகுதுன்னா, 1971 ரிச்சர்ட் நிக்சன் இவர் வர்றாரு. இவர் வந்து கோல்டை வந்து இனிமேல் வந்து இது பண்ணிடுறாரு. கோல்டு வந்து பேக்கப் கிடையாது. ஸோ கரன்சி வந்து நாங்கள் எப்படி வேணாலும் பிரிண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து இது பண்ணிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம பணத்தை, அதாவது வந்து வெறும் பேப்பரை பணமாக கரன்சியாக மணியாக பார்க்க ஆரம்பித்தோம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் வெறும் பேப்பரை வந்து நம்ம பணமாக பார்க்கல. 1971 அப்புறம் இதை சுத்தமாக அந்த கோல்டு ஸ்டாண்டர்டே ரிமூவ் பண்ணிடுறாங்க. ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இது பாட்டுக்கு என்ன ஆகுதுன்னா, நம்ம இந்த பேப்பரையே நம்பி சுற்றிட்டு இருக்கிறோம். இதுக்கு பின்னாடி வந்து பேங்க்கில் என்னைக்கு போய் இந்த பேப்பரை கொடுத்தோம்னாலும் அவங்க நம்மளுக்கு அந்த கோல்டை திருப்பி தரணும் இல்லைங்களா? அதுதான் கோல்டு ஸ்டாண்டர்ட். என்னைக்கு போய் இந்த பேப்பரை நீங்கள் திருப்பி கொடுத்தீங்கனாலும் அவங்க கோல்டை திருப்பி தரணும். ஆனால் அந்த கோல்டு ஸ்டாண்டர்டையே சுத்தமாக ரிச்சர்ட் நிக்சன் வந்து 1971 ரிமூவ் பண்ணிட்டாரு. இன்றைக்கி கொண்டு போய் நீங்கள் உங்கள் பணத்தை கொடுத்து கோல்டு திருப்பி கொடுன்னு கேட்டிங்கன்னா எந்த பேங்க்கும் கொடுக்க போகிறதில்ல. ஸோ இதுதான் வந்து ஆத்தர் மேஜராக சொல்கிறாரு. யூஎஸ் பேக்ட் பேப்பர் கரன்சி த அல்டிமேட் டிசாஸ்டர் அப்படிங்கிறாரு. ஸோ யூஎஸில் வந்து அவங்க பணம் பிரிண்ட் பண்ணுறதுக்கு உண்டான எந்த பேக்கப்புமே அவங்ககிட்ட கிடையாது. சரி, அவங்ககிட்ட 8000 டன் கோல்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவங்க எவ்வளோ பணம் பிரிண்ட் பண்ணுறாங்கங்கிறதே தெரியாது. ஸோ அப்போ அவங்க எப்படி பணம் பிரிண்ட் பண்ணுறாங்க, என்ன பேசிஸில் பணம் பிரிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா எந்த பேசிஸும் கிடையாது. ஸோ ஒரு பாண்டு மெச்சூர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு கவர்மெண்ட் பாண்ட் வாங்குறீங்க. அந்த பாண்ட் வந்து இப்போ ஒருத்தர் வாங்க மாட்டாங்க, கோடிக்கணக்கான மக்கள் வந்து கவர்மெண்ட் பாண்ட்ஸ் வாங்க. யூஎஸ் ட்ரெஷரி பாண்ட்ஸுங்கிறப்போ உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் போய் அந்த பாண்டை வாங்குவாங்க. அந்த பாண்ட் வந்து ஒரு 10 வருஷம் டைம் இருக்கும். அந்த 10 வருஷம் டைமுக்கு என்ன பண்ணும், கவர்மெண்ட் வந்து ஏன் பாண்ட் ரிலீஸ் பண்ணுது, கவர்மெண்ட் வந்து பாண்ட் ரிலீஸ் பண்ணும். நீங்கள் பாண்ட் வாங்குவீங்க, அதுக்கு உங்களுக்கு ஒரு வட்டி கொடுப்பாங்க, ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் வட்டி கொடுப்பாங்க. அந்த வட்டிக்காக நம்ம அந்த பணத்தை கொண்டு போய் கவர்மெண்ட்டை கொடுக்குறோம். ஸோ கவர்மெண்ட் அந்த பணத்தை வாங்கி நலத்திட்டங்களுக்காக, இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக, ரோடு போடுறதுக்காக, ஏர்போர்ட் டெவலப்மெண்ட்டுக்காக, ரயில்வே ஸ்டேஷனுக்காக பில்ட் பண்ணுறதுக்காக, இந்த மாதிரி பல குடிநீர், இபி, இந்த மாதிரி எண்ணற்ற ரீசனுக்காக கவர்மெண்ட் வந்து அதை செலவு பண்ணுவாங்க. செலவு பண்ணிவிட்டு திருப்பி அந்த பாண்ட் வந்து மெச்சூர் ஆகிறதுக்குள்ள கவர்மெண்ட்டுக்கும் ஏர்னிங்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஏர்னிங்ஸ்லேருந்து எடுத்து கவர்மெண்ட் வந்து அந்த பணத்தை உங்களுக்கு ரீபே பண்ணணும். இப்போ நான் ஒரு பாண்ட் வாங்கியிருக்கேன், ஒரு கவர்மெண்ட்டில் போய் 1 லட்ச ரூபாய்க்கு பாண்ட் வாங்கியிருக்கேன்னா, என் பாண்டு மெச்சூர் ஆகிறப்போ எனக்கு இத்தனை மாதம் கொடுத்த வட்டி இல்லாமல் அந்த பணத்தையும் அசலையும் திருப்பி கொடுக்கணும். ஆனால் கவர்மெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க டெபிசிட் ஸ்பெண்டிங் பண்ணுறாங்க. டெபிசிட் ஸ்பெண்டிங்னா என்னங்க, வருமானத்துக்கு மேலே செலவு பண்ணுறாங்க. அதான் வந்து அன்றைக்கே நம்ம பாட்டு ஒன்று இருக்குது, வரவு எட்டனா செலவு பத்தனான்னு. வரவு எட்டனாவாக இருந்தால் செலவு அதுக்கு கீழே தான் இருக்கணும். ஆனால் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, வரவு எட்டனான்னா செலவு 8 ரூபாய்க்கு பண்ணுறாங்க. புரியுதுங்களா? தே ஆர் ஸ்பெண்டிங் 1000 டைம்ஸ் மோர். ஸோ எல்லா கவர்மெண்ட்டுமே எப்போவுமே டெபிசிட் ஸ்பெண்டிங்கில் தான் இருக்கிறாங்க. தே டோன்ட் ஹேவ் ப்ராப்பர் இன்கம். பணத்தை வாங்குறாங்க, ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஆல்வேஸ் தே ஆர் டூயிங் அ டெபிசிட் ஸ்பெண்டிங். இதே தான் நம்ம எக்ஸ்போர்ட்டில் சொல்லுவோம். எக்ஸ்போர்ட்டில் எப்படி சொல்லுவோம்னா ட்ரேட் டெபிசிட் அப்படிமோ, ட்ரேட் சர்ப்ளஸ் அப்படிமோ. ட்ரேட் சர்ப்ளஸ்னால் என்னென்னா, எக்ஸ்போர்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கணும், இம்போர்ட்ஸ் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா அது ட்ரேட் சர்ப்ளஸ். இதே வந்து ஆப்போசிட்டாக இம்போர்ட் நிறையாவும் எக்ஸ்போர்ட் கம்மியாகவும் இருந்ததுன்னா அது ட்ரேட் டெபிசிட். ஸோ புரியுது இல்லைங்களா? நீங்கள் நிறையா விற்று நிறையா பணம் வந்தால் தான் நீங்கள் பணக்காரனாக இருக்க முடியும். நிறையா பணம் உங்கள்கிட்ட வர்றப்போ தான் நீங்கள் பணக்காரனாக இருக்க முடியும். நிறையா செலவு பண்ணிவிட்டு வருவாய் கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் கடன் வாங்கி தான் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. இது ஒரு வீட்டுக்கும் அப்படி தான். உங்களோட வருமானம் வந்து 10,000 ரூபானா உங்கள் செலவு 5000 ரூபாயில் இருந்ததுன்னா 5000 ரூபா உங்கள் சேவிங். ஸோ அப்போ நீங்கள் பணக்காரனாக இருக்கு, இங்கே நிறையா சான்ஸ் இருக்குது. நீங்கள் இதை ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா த்ரூ சேனல்ஸில். இதே வந்து உங்களோட வரவு வந்து 10,000 ரூபா, உங்கள் செலவு வந்து 50,000 ரூபாயாக இருந்ததுன்னா நீங்கள் எந்த காலத்துலையுமே பணக்காரனாக முடியாது. ஏன்னா மிச்சம் 40,000 ரூபாய்க்கு நீங்கள் கடன் வாங்கி தான் செலவு பண்ணி ஆகணும். வேறு ஆப்ஷனே உங்களுக்கு கிடையாது. ஏன்னா வரவு 10,000 ரூபா, செலவு 50,000 ரூபா, 40,000 ரூபா கடன் தான் ஆகுது. ஸோ அதே மாதிரி தான் வந்து நம்ம கவர்மெண்ட்டும் என்ன பண்ணுறாங்க, டோட்டலி நம்ம கவர்மெண்ட் மட்டும் இல்லை, யூஎஸ் கவர்மெண்ட், இந்தியன் கவர்மெண்ட் எல்லாருமே எப்போவுமே வந்து
ஃபிசிக்கல் டெஃபிசிட்டில் தான் இருக்கிறாங்க. அவங்க கலெக்ட் பண்ணுற டாக்ஸஸை விட அவங்க போடுற இந்த பாண்ட்ஸை விட கவர்மெண்ட்டுக்கு எப்படி வருமானம் வரும்? டாக்ஸஸ் மூலிமா வரும், பாண்ட்ஸ் விற்கிறது மூலிமா வரும். இந்த மாதிரி ரொம்ப குறுகிய ஒரு 3-4 ஆப்ஷன்ஸ் தான் கவர்மெண்ட்டுக்கு இருக்குது வருமானத்துக்கு. ஆனால் செலவுக்கு 1000 ஆப்ஷன் இருக்குது. ஸோ இவங்க இந்த மாதிரி செலவு பண்ணுறாங்காட்டி எப்போவுமே டெஃபிசிட் ஸ்பெண்டிங்கில் இருக்கிறாங்க. டெஃபிசிட் ஸ்பெண்டிங்கில் இருக்கிறங்காட்டி இப்போ நம்ம பழைய இதுக்கு வரும். நீங்கள் பாண்டு போட்டிருக்கீங்க கவர்மெண்ட்டை, அந்த கவர்மெண்ட் வந்து அந்த பாண்டு பணத்தை உங்களுக்கு திருப்பி கொடுக்கணும். கவர்மெண்ட் எப்படி கொடுக்கும்? யோசிச்சு பாருங்கள். கவர்மெண்ட்டை கொடுக்குறதுக்கு பணம் கிடையாது, பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. இதை தான் யுஎஸ் கவர்மெண்ட் வந்து இத்தனை வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆஃப்டர் கோல்டு ஸ்டாண்டர்ட் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம், ஏன்னா அவங்களுக்கு கோல்டு பேக்கப் இருந்தால் தான் மணி பிரிண்ட் பண்ண முடியுங்கிற ஸ்டாண்டர்டை வந்து 1971 ரிமூவ் பண்ணிடுறாங்க. ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் எப்போ யாரோட பாண்டு மெச்சூர் ஆனாலும் உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க? பணத்தை பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ சுத்தமாகவே வந்து இதுக்கு மதிப்பு கிடையாமல் போயிடுச்சு. யூஎஸோட டாலருக்கு மதிப்பு கிடையாமல் போயிடுச்சு. யூஎஸ் டாலர் மட்டும் இல்லை, நம்ம ருப்பியும் கிட்டத்தட்ட அதே கண்டிஷனில் தான் இருக்குது. பிரிண்ட் பண்ணி இதுக்கு மதிப்பு இல்லாமல் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிமாண்ட் சப்ளை இதை பற்றி ஆர்கியூ பண்ணுறாரு. The 3 specific constraints placed by the government by gold are as below: deficit spending, interest rate manipulation, monetary inflation. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பற்றி இவர் சொல்கிறாரு. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பற்றி என்ன சொல்கிறாருன்னா, வாட் ஆர் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ்? ஃபர்ஸ்ட், வட்டி அப்படின்னா என்ன? இது யார் ஃபிக்ஸ் பண்ணுறா, எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க? இன்ட்ரெஸ்ட் ரேட் இஸ் த ப்ரைஸ் ஆஃப் borrowing. இப்போ நீங்கள் என்ன பர்சன்டேஜ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு borrow பண்ணுறீங்கிறது தான் இட்ஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இல்லைங்களா? The market price is the equilibrium price at which supply from products is equal to the demand for the consumer. இதை நான் சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ ஒரு தக்காளி இருக்குன்னு வச்சுக்கோங்க. தக்காளி எப்போ விலை ஜாஸ்தியாக விற்கும்? தக்காளி ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்குது, டிமாண்டு ஜாஸ்தியாக இருக்குது. சப்ளை வந்து கம்மியாக இருக்குது, டிமாண்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. 10 கிலோ தக்காளி தான் வந்திருக்கு, ஆனால் மார்க்கெட்டில் 100 கிலோ தக்காளி டிமாண்ட் இருக்குன்னா தக்காளியோட ப்ரைஸ் என்னவாக இருக்குங்க? கிலோ 100 ரூபாய்க்கு விற்பாங்க. இதே ஆப்போசிட்டாக எடுத்துங்க. 100 கிலோ தக்காளி வந்திருக்கு மார்க்கெட்டுக்கு, ஆனால் வாங்குறதுக்கு ஆளே இல்லை. 10 கிலோ தக்காளி கூட அங்கே வாங்குறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்? தக்காளியோட விலை டபக்குன்னு 2 ரூபாய்க்கு வந்துடும். புரியுது இல்லைங்களா? அதே மாதிரி ஈக்குலிபிரியம் ப்ரைஸ், இந்த மார்க்கெட் ஈக்குலிபிரியம் ப்ரைஸ் என்னென்னா சப்ளையும் டிமாண்டும் ஈக்குவலாக இருக்கிறப்போ ஒரு விவசாயிக்கு ஒரு தக்காளி 1 கிலோ ப்ரொடக்ஷன் பண்ணுறக்கு 20 ரூபா ஆகுது அப்படின்னா அவர் ஒரு 10 ரூபா லாபம் வச்சு 30 ரூபாய்க்கு விற்கிறாரு. கன்சியூமர்னாலே அதை அஃபோர்ட் பண்ண முடியும். 2 ஈக்குலிபிரியம், இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். 2 ஈக்குலிபிரியமில் இருக்கிறப்போ இதான் வந்து மார்க்கெட் ஈக்குலிபிரியம் ப்ரைஸ். இதை வச்சு தான் வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறோம். இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. The natural rate of interest is the rate at which the supply and savings are equal. ஸோ அந்த ஈக்குலிபிரியமில் இருந்தால் தான் வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கரெக்டாக இருக்கும். ஆர்டிஃபிஷியலாக இன்ட்ரெஸ்ட் ரேட்டை லோவாக வைக்கிறப்ப என்ன ஆகும்னா நிறைய கான்சிக்வன்சஸ் வருங்க. அதை இந்த ஆத்தர் வந்து சொல்கிறாரு. இப்போ நீங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மியாக வைக்கிறப்போ மக்கள் என்ன பண்ணுவாங்க? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறோம், நம்மளுக்கு கார் தேவையே இல்லை, பட் இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக கிடைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சே உங்களுக்கு 1% இன்ட்ரெஸ்ட்டுக்கு கார் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? நல்லா இருக்கிற காரை மாற்றுவோம். ஸோ ஒருத்தர் வீடு இருக்குது, அவங்க என்ன பண்ணுவாங்க? செகண்ட் ஹோம் வாங்குவாங்க. இது என்ன பண்ணுன்னா ஆர்டிஃபிஷியல் டிமாண்டை க்ரியேட் பண்ணும், இல்லைங்களா? இட் கிரியேட்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் டிமாண்ட். ஆக்சுவலி இங்கே டிமாண்டே கிடையாது. ஸோ ஆர்டிஃபிஷியல் டிமாண்டை க்ரியேட் பண்ணும். ஆர்டிஃபிஷியல் டிமாண்ட் வில் கிரியேட் ஆர்டிஃபிஷியல் சப்ளை. ஸோ டக்குன்னு இன்ட்ரெஸ்ட் அப்போ என்ன ஆகும்? இன்ஃப்ளேஷன் வந்து பயங்கரமாக ஜாஸ்தியாகும், பணவீக்கம் வந்து பயங்கரமாக ஜாஸ்தியாகும். ஏன்னா இங்கே டிமாண்டே இல்லாமல் ஒரு ப்ராடக்ட் வந்து விலையேறிட்டே போகுது. அதே மாதிரி சப்ளை கம்மியாகுது, சப்ளையை இன்க்ரீஸ் பண்ணுற ட்ரை பண்ணுறாங்க, இது விலையேறுது. விலையேறினோன்னா உடனே வந்து என்ன பண்ணுவாங்க? இன்ஃப்ளேஷன் ஏறிடும். நீங்கள் 1 கோடி ரூபாய்க்கு வாங்கணும்னு இன்றைக்கி நினைக்கிற வீடு வந்து நாளைக்கு 3 கோடி ரூபா சொல்லுவாங்க. ஸோ இப்போ இன்ஃப்ளேஷன் ஏறிடும். இன்ஃப்ளேஷன் ஏறினோன்னா கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க? இன்ஃப்ளேஷனை கட் பண்ணுறதுக்காக இன்ட்ரெஸ்ட் ரேட்டை மறுபடியும் ஏற்றுவாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றுனாங்கன்னா டக்குன்னு என்ன ஆகும்? சப்ளை டிமாண்ட் வந்து அப்படியே கட் ஆயிடும். டிமாண்ட் கட் ஆயிடுச்சுன்னா ஏற்கனவே இவங்க சப்ளை பண்ணி வச்சுருப்பாங்க இல்லைங்களா, இது எதுவுமே விற்காது. புரியுதுங்களா? எதுவுமே விற்காமல் என்ன ஆயிரும்? மார்க்கெட்டே வந்து கொலாப்ஸ் ஆயிரும். மார்க்கெட்டே வந்து டோட்டலாக கொலாப்ஸ் ஆயிரும். இப்போ சொல்கிறோம் இல்லைங்களா, நம்ம பேப்பரில் படிக்கிறோம் 5 லட்சம் வீடு கட்டி வச்சுருக்காங்க இந்தியா ஃபுல்லாக, வாங்குறக்கே ஆள் இல்லை, ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹையாக இருக்குது அப்படின்னாங்க. இப்போ உடனே ஆர்பிஐ என்ன பண்ணுறாங்க? இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணுறாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணி இதை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இதை பூஸ்ட் பண்ணி மறுபடியும் வந்து ஒரு ஈக்குலிபிரியம் கொண்டு வர முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இது பண்ணவே முடியாது. ஸோ இதில் கவர்மெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னா, கவர்மெண்ட் வந்து இதில் எந்த ரோலும் ப்ளே பண்ணாமல் இருந்தாலே, நார்மல் ஈக்குலிபிரியமில் விட்டாலே ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ஆஸ்ட்ரியன் எக்கனாமிக்ஸ்லேருந்து இவர் எடுத்துருக்கிறார். கவர்மெண்ட் வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் மேஜர் ப்ளே பண்ணாமல் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக இது வந்து பேலன்ஸ் ஆகும் அப்படின்னு வந்து ஆர்கியூ பண்ணுறாரு. அண்ட் ரெண்டாவது அவர் சொல்கிறது என்னென்னா, யூனிவர்சலாகவே வந்து கவர்மெண்ட் இஸ் த பிக்கெஸ்ட் borrower ஆஃப் மணி
அது எல்லாருக்குமே தெரியும். நான் இப்போ தான் சொன்னேன் இல்லைங்களா, டெஃபிசிட் மூலிமா கவர்மெண்ட் தான் வந்து இருக்கிறதுலே வந்து ஜாஸ்தியாக பாரோ பண்ணுறாங்க. ஸோ இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, இன் ஆப்சன்ஸ் ஆஃப் கோல்ட் ஸ்டாண்டர்ட் தேர் இஸ் நோ வே டு ப்ரொடெக்ட் சேவிங்ஸ் ஃப்ரம் கான்ஃபிஸ்கேஷன் த்ரூ இன்ஃப்ளேஷன். ஸோ இப்போ நம்ம எவ்வளோ சேவ் பண்ணோம்னாலும் நம்ம பணமே சேவ் பண்ண முடியாது. ஏன்? இன்ஃப்ளேஷன் வந்து ஏறிட்டே போகும். ஸோ அடுத்த மாதம் 10,000 ரூபா சேவ் பண்ணலாம்னு நினைப்போம், விலைவாசி ஏறி இருக்கும். ஸோ அதனால் நம்ம இதில் பணத்தை கொண்டு போய் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். when policy makers fight the consequences of inflation they make matter worse அப்படிங்கிறார். அவங்க இன்ஃப்ளேஷனை ஒன்றும் பண்ணாமல் விட்டாலே அதுவே ஆட்டோமேட்டிக்காக கூல் டவுன் ஆகும். இது ஆஸ்ட்ரியன் எக்கனாமிக்ஸ் வந்து எடுக்கிறாரு. ஸோ அதுவே கூல் டவுன் பண்ணிடும். அதை விட்டுட்டு இவங்க இன்ஃப்ளேஷனை ஃபைட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றுறதும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இறக்குறதும் இந்த மாதிரி வந்து கவர்மெண்ட்ஸ் மேனிப்புலேட் பண்ணிகிட்டே இருக்கிறங்காட்டி தான் வந்து இன்றைக்கி இன்ஃப்ளேஷன் அபரிவிதமாக ஏறி நிற்கிது. ஸோ இன்றைக்கி நம்ம சம்பாதிச்ச பணம் எல்லாத்தையுமே வந்து செலவு பண்ணிவிட்டு சேவ் பண்ண முடியாத நிலமையில தான் 90% ஆஃப் த மக்கள் உட்காந்துருக்காங்க. யாருனாலுமே இன்றைக்கி சேவ் பண்ண முடியல. ஏன் சேவ் பண்ண முடியலன்னா விலைவாசி அவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குது. ஸ்கூல் ஃபீஸ்லேருந்து நீங்கள் எடுத்துக்கங்க, ஒரு கார் இஎம்ஐ, ஹோம் லோன்லேருந்து, நம்ம வீட்டு மளிகை சாமானத்துலேருந்து எல்லாமே ஏறி இருக்குது. ஸோ இன்ஃப்ளேஷன் ஏறுறப்ப என்ன ஆகும்? ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட ஒரு 10 பேர் வேலை செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறீங்க, உங்கள்கிட்ட ஒரு 10 பேர் வேலை செய்கிறாங்க. நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு என்ன பண்ணணும்? சேலரி இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தாகணும். சேலரி இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும்னா நீங்கள் எங்கேருந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பீங்க? உங்கள் பிஸ்னஸில் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகணும். உங்களுக்கு ஏற்கனவே இங்கே பிஸ்னஸ் லோவாக இருக்குது. இதில் எங்கேருந்து பிஸ்னஸில் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ணுவீங்க? நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த புக்கை வந்து 100 ரூபாய்க்கு விற்றுட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இதை நீங்கள் நாளைக்கு 110 ரூபாய்க்கு விற்க ஆரம்பிச்சா தான் உங்களுக்கு ஜாஸ்தி லாபம் வரும். ஜாஸ்தி லாபம் வந்தால் தான் உங்களோட எம்ப்ளாயிஸ்க்கு நீங்கள் சேலரி இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்க முடியும். நீங்கள் சேலரி இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தா தான் உங்கள் எம்ப்ளாயிஸ் உங்கள்கிட்ட சஸ்டெயின் ஆவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இன்ஃப்ளேஷன் என்ன பண்ணுறதுன்னா, இன்ஃப்ளேஷனை ஜாஸ்தியாக இருங்காட்டி யார்கிட்டையுமே இப்போ சேவிங்ஸ் இல்லாமல் போகுது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பிஸ்னஸ் என்ன ஆகும்? உங்கள் பிஸ்னஸ் ரன் பண்ண முடியாத நிலைமைக்கு வந்து பிஸ்னஸ் வில் ஸ்டார்ட் ஷட்டிங் டவுன். ஸோ இதையும் நம்ம டே டு டே நிறைய பார்த்துட்ருக்கோம், எக்கச்சக்கமாக பார்த்துட்ருக்கோம். ஒரு பிஸ்னஸ் வர்றப்போ தான் வந்து சத்தம் போட்டே வருவாங்க. ஒரு பிஸ்னஸ் மார்க்கெட்டை விட்டு வெளியே போகிறப்ப சத்தம் இல்லாமல் வெளியே போவாங்க. ஸோ நிறைய பிஸ்னஸ் வெளியே போகிறதே நம்மளுக்கு தெரியாது. இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா பிளிப்னு சொல்லிட்டு ஒரு ஆன்லைன் குயிக் காமர்ஸ் ஃபேஷன் ரீட்டைலுங்க கடை மூடிட்டு போயிட்டாங்க. ஸோ நிறைய பிஸ்னஸ் வந்து வெளியே போயிட்டே இருக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம ஸ்விக்கி எடுத்துக்கங்க, நம்ம ஜொமேட்டோ எடுத்துக்கங்க, நம்ம நைக்கா எடுத்துக்கங்க. ஆல் கம்பெனிஸ் ஆர் ரன்னிங் இன் லாஸ். எவ்ரி கம்பெனி இஸ் ரன்னிங் இன் லாஸ். ஓலா எடுத்துக்கங்க, தே ஆர் மேக்கிங் ஹெவி லாஸ். எவ்ரி கம்பெனி இஸ் ரன்னிங் இன் லாஸ். ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, யூஎஸில் இருந்த ஆர்டிஃபிஷியல் ரேட்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்குன்னா, நிறையா பிஸ்னஸ் யூஎஸில் வந்து கொஞ்சம் நாளைக்கு ஒரு கொரோனாக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 0% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ஆர்டிஃபிஷியலி லோவாக வச்சுருந்தாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 0% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் வச்சுருந்தாங்காட்டி என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் ஸோ ரேட் கம்மியாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. ஸோ இவங்க ரேட்டை ஏற்ற ஆரம்பித்தோன்னு என்னாச்சு? எல்லா பிஸ்னஸும் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. வட்டியே இல்லைன்னு நினச்ச ஒருத்தர் பணத்தை வாங்கிட்டு வந்து இங்கே தொழில் பண்ணுறான். திடீர்னு அவனுக்கு வட்டி போட ஆரம்பிச்சிங்கன்னா அவன் வட்டி கட்டுவானா, பிஸ்னஸில் எக்ஸ்பென்ஸை மீட் பண்ணுவானா? புரியுதுங்களா? இன்றைக்கி யூஎஸோட ரேட் ஏறி 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 இன்றைக்கி ஏற்றிட்டாங்க. ஸோ யாருனாலுமே இன்றைக்கி தொழில் பண்ண முடியல. இன்றைக்கி நிறையா ஸ்டார்ட் அப்ஸ் யூஎஸில் ரேட் ஏற்றுறக்காட்டி இந்தியாவில் பல ஸ்டார்ட் அப்ஸ் இன்றைக்கி கொலாப்ஸ் ஆகிட்டு இருக்கு. இது இந்த ஆத்தர் புக்கில் மென்ஷன் பண்ணல, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ரெண்டாவது, அடுத்து இந்த ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, சைனா இஸ் நாட் செல்லிங் டு யூஎஸ்ஏ, சைனா இஸ் வெண்டர் ஃபினான்சிங் யூஎஸ்ஏ அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா என்ன நல்லா புரிஞ்சுங்க. சைனா கிவ்ஸ் கூட்ஸ் டு த யூஎஸ் கவர்மெண்ட். சைனா வந்து என்ன பண்ணுது? யூஎஸ்க்கு நிறையா ப்ராடக்டை எக்ஸ்போர்ட் பண்ணுது. எக்ஸ்போர்ட் பண்ணால் அவங்களுக்கு என்ன வரும்? நிறையா பணம் வரும். இதில் என்னவா வரும்? டாலராக வரும். சைனா வந்து டாலராக பணம் வருது இல்லைங்களா? டாலராக வர்ற பணத்தை சைனா என்ன பண்ணுவாங்க? திருப்பி யூஎஸோட ட்ரெஷரி பாண்ட்ஸையே வாங்குவாங்க. புரியுதுங்களா? யூஎஸ்லேருந்து வர்ற பணத்தை திருப்பி தூக்கி யூஎஸோட பாண்ட்ஸையே வாங்கிடுவாங்க. வாங்குறங்காட்டி என்ன ஆகும்னா, இவங்களோட கரன்சி வந்து லோவாகவே இருக்கும். இவங்களோட கரன்சி வந்து வேல்யூ கம்மியாகவே வச்சுருப்பாங்க. அப்போ தான் இவங்களுக்கு நிறைய எக்ஸ்போர்ட் நடக்கும். சைனா இல்லைன்னா என்ன ஆகும்னா, சைனீஸ் கரன்சி வந்து யூஎஸ் டாலரோட காஸ்ட்லி ஆயிரும். புரியுதுங்களா? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸோட ட்ரெஷரி பாண்ட்ஸில் சைனா இன்வெஸ்ட் பண்ணாமல் இருந்தால் என்ன ஆகும்னா, சைனாவோட கரன்சி வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆயிரும். ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னா அப்போ யூஎஸ் என்ன பண்ணுவாங்க? சைனாலேருந்து ப்ராடக்ட்டை வாங்க மாட்டாங்க, ஏன்னா காஸ்ட்லி ஆயிரும் யூஎஸ் சிட்டிசன்ஸ்க்கு. ஸோ அதனால் வாங்க மாட்டாங்க. ஸோ அதுக்காக ஆர்டிஃபிஷியலாக என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க கொண்டு போய் யூஎஸோட ட்ரெஷரி பாண்ட்ஸையே வாங்கிடுறாங்க. ஸோ உலகத்திலேயே ஒரே ஒரு கண்ட்ரி ட்ரேட் சர்ப்ளஸில், எப்படிங்க ட்ரேட் சர்ப்ளஸில் இருக்குன்னா, ட்ரேட் சர்ப்ளஸ்னால் என்னங்க? எக்ஸ்போர்ட் இஸ் ஹையர் தேன் இம்போர்ட். நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, ரொம்ப கம்மியாக தான் இம்போர்ட் பண்ணுறாங்க. அந்த கண்ட்ரி எதுனா, ஒன் அண்ட் ஒன்லி கண்ட்ரி இன் த வேர்ல்டு இஸ் சைனா. அதனால தான் இவர் வந்து சைனா வந்து அடுத்த சூப்பர் பவராக இருக்குது, நிறையா சான்சஸ் இருக்குது. பட் இதில் ஒரு கான்ட்ரேரியன் அப்ரோச் இருக்குது. அது என்னோட தாட் என்னென்னா,
சைனா இஸ் அன் அத்தாரிட்டேரியன் கவர்மெண்ட். இவங்க சூப்பர் பவராக இருக்க சான்சஸ் கம்மி. பட் அவங்க சூப்பர் ரிச்சாக இருப்பாங்க. சைனா சூப்பர் ரிச்சாக இருப்பாங்கன்னு சொல்கிறீங்க. இன்றைக்கே அவங்க சூப்பர் ரிச் தான். நல்லா தெரிஞ்சுக்கங்க, ரொம்ப சில கண்ட்ரிஸ் தான் வந்து உலகத்தில், நார்வே, சைனா, ஃபின்லாண்ட், இந்த மாதிரி சில கண்ட்ரிஸ் தான் வந்து ஃபிசிக்கல் சர்ப்ளஸில் இருக்காங்க. ஃபிசிக்கல் சர்ப்ளஸ்னால் என்னங்க? வருவாயை விட செலவு கம்மியாக பண்ணுறாங்க. சிங்கப்பூர், இந்த மாதிரி ரொம்ப சில கண்ட்ரிஸ், எந்த இடத்துலலாம் வந்து வாழ்வாதாரம் நல்லா இருக்கோ இந்த மாதிரி கண்ட்ரிஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா பார்த்தீங்கன்னா வருவாயை விட செலவு கம்மியாக பண்ணுறாங்க. நீங்கள் நல்லா பார்த்துங்க, ஒரு வீடே எடுத்துக்கோங்க. ஒரு குடும்பம்னு இருக்குன்னா அவங்க வருமானத்துக்கு கம்மியாக செலவு பண்ணாங்கன்னா அந்த குடும்பம் நல்லாயிருக்கும். வருமானத்துக்கு மேலே செலவு பண்ணாங்கன்னா அந்த குடும்பம் நல்லா இருக்காது. வெளியிருந்து பார்க்குறக்கு அவங்க பந்தாவாக இருக்கிற மாதிரி தெரியும், பெரிய பெரிய கார் வச்சுருக்கிற மாதிரி தெரியும். உள்ளே போய் அவங்க ஃபினான்ஷியல்ஸை பார்த்தீங்கன்னா ரொம்ப வேர்ஸ்ட்டாக இருக்கும். இதே வந்து ஒரு குடும்பம் சாதாரணமாக வாழ்கிற மாதிரி தெரியும். உள்ளுக்குள்ளே போய் அவங்க ஃபினான்ஷியலாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக உட்காந்துருப்பாங்க. நம்ம வெளியே பார்க்குறது எல்லாமே போய் தான். ஸோ இதுக்கு ஒரு சார்ட் மாதிரி கொடுத்துருக்காரு. நான் அந்த சார்ட்டை போடுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து டெஃபிசிட் டோன்ட் மேட்டர். கவர்மெண்ட் என்ன நினைக்கிறாங்கன்னா டெஃபிசிட்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, டெஃபிசிட்னா என்ன, நான் வருமானத்துக்கு மேலே செலவு பண்ணுறதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. அப்படி தான் ஒரு குடும்பம்னு நினைக்கும். ஏய் இன்னைக்கு கிரெடிட் கார்டு இருக்குல்ல, தேய்ச்சிக்கலாம், நாளைக்கு கட்டிக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அதே மாதிரி தான் கவர்மெண்ட் என்ன பண்ணுது, கடனை வாங்கி செலவு பண்ணிடுறாங்க. கடனை வாங்கி செலவு பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுது, அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஸ்பெண்டிங். செலவு பண்ணுற கண்ணு மண்ணு தெரியாமல் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸ்பெண்ட் பண்ணுறோன்னு என்ன ஆகுது, இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தியாகுது. இதுக்கு நான் முதலே எக்ஸாம்பிள் கொடுத்துட்டேன். இன்க்ரீஸ் இன் இன்ட்ரெஸ்ட் ரேட். அதுக்கப்புறம் இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தியாச்சுன்னா என்ன ஆகுங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணியே ஆகணும். இன்க்ரீஸ் பண்ணோன்னே அது என்ன ஆகும், நீங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா யாரும் போய் கடன் வாங்கி செலவு பண்ண மாட்டான். செலவு பண்ணாட்டி என்ன ஆகும், செலவை கம்மி பண்ணுவோம். செலவை கம்மி பண்ணால் டெஃபிசிட் ஸ்பெண்டிங் டு கவுண்டர் ரெசிஷன். இப்போ நம்மளே வந்து ரொம்ப கடனில் சிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, அளவுக்கு மீறி கிரெடிட் கார்டை தேய்ச்சிட்டோம், அளவுக்கு மீறி பர்சனல் லோனெல்லாம் வாங்கிட்டோம்னா உடனே என்ன பண்ணுவோம், அப்புறம் தான் புத்தி வந்து செலவை கம்மி பண்ணுவோம். செலவை கம்மி பண்ணோன்னு என்ன ஆகுங்க, டெஃபிசிட் ஸ்பெண்டிங் டு கவுண்டர் ரெசிஷன், பலூனிங் டெஃபிசிட்ஸ் டியூ டு இன்ஃப்ளேஷன் ஆஃப் கவர்மெண்ட் ஸ்பெண்டிங். ஸோ என்ன ஆகும்னா நிறைய தயாரித்து வச்சுருப்பாங்க, யாருமே வந்து இதை வாங்க மாட்டாங்க. எக்ஸஸாக இருக்கும் சப்ளை, ஆனால் யாருமே இதை வாங்குறதுக்கு ஆளே இருக்க மாட்டாங்க. ஏன்னா வாங்குறதுக்கு யார்கிட்டையும் பணம் இருக்காது. பணம் இருந்தால் தானே வாங்குவாங்க. வாங்குறதுக்கு யார்கிட்டையும் பணம் இருக்காது. இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் ஹையாக இருக்கும், கடன் வாங்கியும் வாங்க மாட்டான். ஸோ என்ன ஆகுனா இன்க்ரீஸ் இன் கஸ்டமர் ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன் பேஸ்ட் டியூ டு எக்ஸ்பென்ஷியல் மானிட்டரிங். அப்போது சுத்தமாக வந்து எல்லாருமே வந்து கட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுனா இது இன்னும் டீப்பர் ரெசிஷனுக்கு போய் என்ன ஆகுனா கவர்மெண்ட் வந்து மறுபடியும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டாக கட் பண்ணியாவது மக்களை வாங்கிக்கலாம். இப்போ நம்ம கண்ட்ரியில் எக்ஸாக்டாக இந்த சூழ்நிலை நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. நம்ம கண்ட்ரியில் இப்போ எக்ஸாக்டாக இருக்கிறது வந்து இந்த ஃபேஸில் இருக்கிறோம். என்னன்னா பயங்கர டீப்பர் ரெசிஷனு. எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸ் விற்கிறதுல, கார் விற்கிறதுல, பைக் விற்கிறதுல. நம்ம நாட்டில் நடக்கிறது வந்து கேஷேப் ரெக்கவரின்னு சொல்லுவாங்க. கேஷேப் ரெக்கவரினா என்னன்னா ரிச் இஸ் கெட்டிங் ரிச்சர், பூர் இஸ் கெட்டிங் பூரர். இப்போ நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா பென்ஸு, பிஎம்டபிள்யூ இதெல்லாம் வந்து ரெக்கார்ட் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரெக்கார்ட் சேல்ஸ்னா நினச்சி பார்க்க முடியாத வியாபாரம். பென்ஸோட சந்தோஷ் ஐயர் அவரோட தான், அவர் தான் சிஇஓ எம்டி. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இது வரைக்கும் இவ்வளோ சேல்ஸ் நாங்கள் பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு 2025 மட்டும் 3 தடவை ப்ரைஸ் ஏற்றிருக்காங்க மர்சிடிஸ் பென்ஸுக்கு. சரிங்களா? மற்ற சின்ன கார்லாம் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம மாருதியில் ஏதோ இந்த ஆல்டோ, வேகனார் இந்த மாதிரி குட்டி கார்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஆஃபர் மேலே ஆஃபர் கொடுக்குறான், வாங்குற கால் இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிச் இஸ் கெட்டிங் ரிச்சர். சின்ன காரை யார் வாங்க போகிறா, பூரர் பீப்புள். பெரிய காரை யார் வாங்க போகிறா, ரிச்சர். ரிச் இஸ் கெட்டிங் ரிச்சர் அண்ட் பூர் இஸ் கெட்டிங் பூரர். ஓகே, கமிங் பேக் டு த சார்ட். டீப்பர் ரெசிஷன் வந்ததுக்கப்புறம் இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை கட் பண்ணுறாங்க. கட் பண்ணதுக்கப்புறமும் மக்கள் வாங்க மாட்டாங்க. இன்றைக்கி அதுதான் நம்ம நாட்டில் எக்ஸாக்டாக நடந்துட்டு இருக்குது. இப்போது கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்குது, கிட்டத்தட்ட 1% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை இந்த ஒரு 6 மாதத்தில் 25 மட்டும் கட் பண்ணியிருக்காங்க. கட் பண்ணதுக்கப்புறமும் சேல்ஸ் வந்து அப்டிக் எடுக்க மாட்டேங்குது, கார்பரேட் ஏர்னிங்ஸ் ஜாஸ்தி ஆகலை. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா சைக்கிள் கண்டினியூஸ் டில் த கரன்சி பிகம்ஸ் வர்த்லெஸ். ஸோ இது வந்து எக்ஸாக்ட்லி நம்ம நாட்டில் ஏற்கனவே நடந்துருச்சு. இப்போ யாருமே வந்து பணத்தை பணமாக வச்சுருக்கிறதுக்கு விரும்புகிறதே இல்லை. நமக்கு நாட்டில் இந்த சினாரியோ எக்ஸாக்டாக போயிட்டு இருக்குது. இப்போ ஒரு ரிச் பர்சன்கிட்ட போய், ஒரு நல்ல வசதியாக இருக்கிறவங்ககிட்ட போய் ஒரு 2 லட்ச ரூபா கூட அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்கள்ட்ட பணம் இருக்காது. ஏன் அப்படின்னா பணத்தை பணமாக வச்சுருந்தா குப்பையான அவனுக்கு நல்லா தெரியும். பணத்தை ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணுறான். கோல்ட்லேயோ, சில்வர்லேயோ, பாண்டுலேயோ, அட்லீஸ்ட் எஃப்டிலேயோ. ஸோ இதான் வந்து புவருக்கும் ரிச்சுக்குள்ள வித்தியாசம். ஒரு புவர் பீப்புள் என்ன நினைக்கிறாங்க, பணத்தை பணமாக வச்சுருந்தா நான் பணக்காரன்னு நினைக்கிறான். பணக்காரன் என்ன நினைக்கிறான், பணத்தை பணமாக வச்சுருந்தா அது குப்பைன்னு நினைக்கிறான். அவன் கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணுறான். புரியுதுங்களா? அகெயின் கமிங் பேக் டு த சார்ட், கரன்சி கெட்ஸ் டிவேல்யூட், அந்த கரன்சி பிகம் டோட்டலி வர்த்லெஸ். ஸோ பணத்துக்கு மதிப்பே இல்லாமல் போயிடுது. இது நல்ல இந்த சினாரியோ வந்து எக்ஸாக்ட்லி இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். த யூஎஸ் எக்கானமி வுட் நீட் அ வெரி லோ இன்ட்ரெஸ்ட் ரேட் டு ப்ரிவென்ட் த பபுள் ஃப்ரம் பர்ஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு பாலிட்டிஷியன் சொல்கிறாங்க. பாலிட்டிஷியன் சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, இப்போ யூஎஸ்லேயும் வந்து ட்ரம்ப் என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா ஜெரோம் போலை மிரட்டி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணுறேங்கிறார். ஜெரோம் போல் வந்து ஒரு எக்கனாமிஸ்ட், ட்ரம்ப் எக்கனாமிஸ்ட் கிடையாது. ட்ரம்ப் இஸ் அ பிஸ்னஸ் மேன், ஜெரோம் போல் வந்து எக்கனாமிஸ்ட். ஸோ ஜெரோம் போல் வந்து பயங்கரம் ஹார்டாக அஃபன் பண்ணுறாரு. அதெல்லாம் கம்மி பண்ண முடியாது அப்படின்னு பிரசிடென்ட் சொல்கிறாரு. இது இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற சினாரியோ போய் படிச்சிங்கன்னா தெரியும்.
அப்போது ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, உன்னை நான் ஃபெட்டரோட பொசிஷன்லேருந்து தூக்கிட்டு நான் வேற எல்லாம் அப்பாயின்ட் பண்ணி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஆர்டிஃபிஷியலாக நான் கட் பண்ணுவேங்கிறாரு. ஆனால் ஜெரோம் போல் என்ன சொல்கிறாருன்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணினா பயங்கரமான டிவாஸ்டிங் கான்சிக்வன்சஸை நீ ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு வந்து இன்றைக்கி யூஎஸில் இந்த ஒரு கான்சிக்வன்சஸ் வந்து போயிட்டுருக்கு. நீங்கள் இன்டர்நேஷ்னல் நியூஸ் படிச்சிங்கன்னா இது உங்களால் நல்லா புரிஞ்சுக்க முடியும். ஸோ அப்போது ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, இன் ரியாலிட்டி ஃபஸ்ட்டு எது கிராஷ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஹவுசிங் பபிள். ஸோ வந்து இப்போ இந்தியாவில் இது நடந்துகிட்ருக்கு. 5 லட்சம் வீடு 6 லட்சம் வீடு கட்டி வச்சுருக்காங்க மெட்ரோஸ்லையும் இதுலேயும், விற்க மாட்டேங்குது. ஸோ அப்போ என்ன ஆகுது, ப்ரைஸை கம்மி பண்ணி கொடுத்தாலும் வாங்குற கால் இருக்காது. ஸோ அதை போஸ்ட் பண்ணுறதுக்கு தான் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணுறாங்க, அப்புறம் வாங்குற கால் இல்லை. இன்றைக்கி மாருதியோட இந்தியன் ஷேர்மன் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி சின்ன கார்ஸ் எல்லாம் விற்கவே மாட்டேங்குதுன்னு டெய்லி நியூஸில் போட்டுட்ருக்காரு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஓரளவுக்கு புரியும். ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஸோ இதுக்கெல்லாம் மாற்று தீர்வு என்ன, ஸோ இதெல்லாம் ப்ராப்ளம் மாற்று தீர்வு என்ன, த ஃபைனல் டெஸ்டினேஷன் ஃபார் ஆல் மானிட்டரி இன்ஃப்ளேஷன் இஸ் கமாடிட்டிஸ். கமாடிட்டிஸ்னால் என்னங்க, கமாடிட்டிஸில் இவர் மேஜராக சொல்கிறது வந்து கோல்டு அண்ட் சில்வர், இதுதான் வந்து ஒரே மாற்று அப்படிங்கிறாரு. ஸோ அடுத்தது இவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, கமாடிட்டிஸ் வந்து இன்ஃப்ளேஷனை கம்பேர் பண்ணுறப்போ இன்றைக்கும் சீப்பாக தான் இருக்குது அப்படிங்கிறாரு. 1971 வந்து ஒரு அவுன்ஸ் ஆஃப் கோல்டு வந்து 35 இருந்தது. இன்றைக்கி இட்ஸ் அரௌண்ட் $3,300 per ounce நினைக்கிறேன். 1971 வந்து $35 per ounce. கம்பேரிட்டிவ்லி வந்து இன்றைக்கும் கோல்டு சீப்பாக தான் இருக்குது. கோ பை கோல்டு அப்படின்னு இவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு. இவர் சில்வரை பற்றி பெருசாக சொல்ல, கோல்டை பற்றி மட்டும்தான் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, நான் அப்பவே சொன்ன மாதிரி ஹவுசிங் பபிள் இஸ் த ஃபஸ்ட் டு பிளாஸ்ட் அப்படிங்கிறாரு. அது பிளாஸ்ட் ஆச்சுன்னா இன்றைக்கி ஒரு பாயிண்ட் நல்லா புரிஞ்சுங்க, இந்தியா ஆகட்டும் யூஎஸ் ஆகட்டும் இருக்கிறதுலையே ஜாஸ்தி ரியல் எஸ்டேட் ஹவுஸ் ஓனர்ஸ் யாருன்னு உன்னால் கெஸ் பண்ண முடியுமா? ஜஸ்ட் கெஸ். எல்லோரும் வீடு வச்சுருக்குறோம், ஆனால் இருக்கிறதுலையே ஜாஸ்தி நம்பர் ஆஃப் வீட்டோட ஓனர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேங்க்ஸ். ஸோ எல்லாருமே வீடு வாங்குறப்போ இன்கம் டேக்ஸ்க்காகவோ இல்லை பண தேவைக்காகவோ ஏதோ ஒரு காரணத்துக்காக ஹவுசிங் லோன் மூலியமாக தான் வீட்டை வாங்குகிறோம் இல்லைன்னா கட்டுறோம். ஏதோ ஒரு ரீசனுக்காக, பிகாஸ் இன்கம் டேக்ஸில் நம்மளுக்கு டிடக்ஷன் இருக்குது, ஹவுசிங் லோன் போட்டால் 20 years டேர்ம் இருக்குது. ஸோ நான் இதுக்கு இஎம்ஐ கட்டிட்டு மற்ற பணத்தை சேவ் பண்ணலாம் அப்படிங்கிற ஏதோ ஒரு ரீசனுக்காக எவ்ரிபடி இஸ் கோயிங் ஃபார் ஹோம் லோன். 100க்கு 99 பேர் ஹவுசிங் லோன் போகிறாங்க. ஸோ மேக்ஸிமம் ஒரு எவ்வளோ டவுன் பேமெண்ட் கட்டுறாங்க, ஒரு 20% கட்டுறாங்க, ஒரு 80% லோன் போடுறாங்க. ரொம்ப கன்சர்வேட்டிவாக இருக்கிறவங்க ஒரு 50% டவுன் பேமெண்ட் போடுவாங்க, 50% வந்து லோன் போடுவாங்க. ஸோ ஹையஸ்ட் ரியல் எஸ்டேட் ஓனர் யாருங்க? பேங்க். ஸோ அப்போ வீடு நம்ம பேர்லையா இருக்குது, லோன் முடிகிற வரைக்கும் யார் பேரில் இருக்குது? பேங்க் பேரில் இருக்குது. நம்ம வீட்டை இஎம்ஐயை முடித்து பேங்க்கில் போய் என்ஓசி வாங்கி அதுக்கப்புறம் தான் வீட்டை நம்ம பேர்லையே அதை மாற்ற முடியும். ஸோ அதுக்கு முன்னாடி ரெஸ்ட் ஆஃபீஸில் என்ன எழுதி கொடுக்குறோம், திஸ் ப்ராப்பர்ட்டி பிலாங்ஸ் டு ஸோ அண்ட் ஸோ பேங்க்னா எழுதி கொடுக்குறோம். ஸோ உலகத்திலேயே அதிகமான வீட்டு ஓனர், ரியல் எஸ்டேட் ஓனர் யாருன்னு கேட்டிங்கன்னா பேங்க் தான், மக்கள் கிடையாது. ஸோ இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள், பாயிண்ட் புரிஞ்சிருச்சு இல்லையா? இப்போது ஃபஸ்ட்டு வரப்போகிறது வந்து இந்த மானிட்டரி இன்ஃப்ளேஷனால், இந்த கரன்சி கொலாப்ஸ்னால ஹவுசிங் பபிள் தான் வரும்னு ஆத்தர் சொல்கிறாரு. ஸோ யாருமே வீடு வாங்க மாட்டான். வீடு வாங்குறதுக்கு யார்கிட்டையும் பணம் இருக்காது. பணம் இருந்தாலும் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹையாக இருக்கும். இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணிங்கனாலும் யாரும் வீடு வாங்க மாட்டாங்க. ஸோ இந்த தான் சிச்சுவேஷன் தான் வந்து இப்போ கரெக்டாக போயிட்டுருக்கு, இந்தியாவிலேயும் அதான் போயிட்டுருக்கு. ஸோ இந்த சிச்சுவேஷன் வந்ததுக்கப்புறம் யாருமே வீடு வாங்கலை. வீட்டில் இருக்கிறவங்க ஏற்கனவே ஹோம் லோன் போட்டுருக்கிறவங்கனால இஎம்ஐ பே பண்ண முடியாது. ஏன் இஎம்ஐ பே பண்ண முடியாது? ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தனுக்கு 50,000 சம்பளம் வருது, 10,000 இஎம்ஐ போயிட்டுருக்கு. இங்கே விலைவாசி ஏறிடுச்சு, ஸ்கூல் ஃபீஸ் ஏறிடுச்சு, பெட்ரோல் விலை ஏறிடுச்சு, எல்லாமே ஏறிடுச்சு, சாப்பாட்டு விலை ஏறிடுச்சு. சாப்பிடுவானா? இஎம்ஐ கட்டுவானா? இஎம்ஐயை பவுன்ஸ் பண்ணுவான், கட்டாமுடுவான். கட்டாமுட்டா பேங்க் என்ன பண்ணணும்? ப்ராப்பர்ட்டியை ஜப்தி பண்ணணும். ஜப்தி பண்ணி ஏலத்தில் விடணும். ஏலத்தில் விட்டால் அந்த ப்ராப்பர்ட்டி யார் வந்து விலைக்கு வாங்குவா? யார்கிட்டையும் பணம் தான் இல்லையே. பணம் இருந்தால் தான் வீடே விற்றுருக்குமே. பணம் தான் இல்லையே. ஸோ பேங்க்னால் அந்த ப்ராப்பர்ட்டி ஏலத்தில் விட்டால் யாரும் வந்து ஏலத்தில் அந்த ப்ராப்பர்ட்டியை எடுக்க மாட்டாங்க. எடுக்கலைன்னா இந்த பணம் யாருக்கு லாஸ்? வீடு வாங்கினவங்களுக்கா? கிடையாது, பேங்க்குக்கு. பேங்க் தான் ரியல் எஸ்டேட்டோட ஓனருக்கு தான் இது லாஸு. பேங்கிங் சிஸ்டமே டப்புன்னு கொலாப்ஸ் ஆகிடும். இதுதான் வந்து 2008 நடந்ததுங்க. இதே தான் எக்ஸாக்ட்லி திஸ் வாட் ஹேப்பன் இன் 2008. இது திருப்பி நடக்கிறதுக்கு நம்மளுக்கு 2020-30 வரைக்கும் கூட நம்மளுக்கு டைம் இல்லைங்கிறார். ஃபஸ்ட்டு பிக்கஸ்ட் கிராஷ் யூ ஆர் கோயிங் டு சி இஸ் இன் ஹவுசிங் மார்க்கெட். இது விழுந்துச்சுன்னா பேங்க்ஸ் அத்தனையுமே கொலாப்ஸ் ஆயிரும். ஸோ அதனால் ஆத்தர் வந்து மறைமுகமாக சஜஸ்ட் பண்ணுறாரு, டைரெக்டாக சொல்லலை. டோன்ட் கீப் யுவர் மணி இன் பேங்க்ஸ் அப்படிங்கிறத ஒரு மறைமுகமாக சஜஸ்ட் பண்ணுறாரு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது பிக்கஸ்ட் கொலாப்ஸ் வில் பி இந்த யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட். அடி மட்டத்துக்கு வரும் அப்படிங்கிறார். 2008 கொலாப்ஸோட, லேமன் பிரதர்ஸ் கொலாப்ஸை விட இது வந்து பயங்கர மோஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு வந்து ஆத்தர் வந்து பயங்கரமாக ஆர்கியூ பண்ணுறாரு. இதை படிச்சிங்கன்னா ஒரு நிமிஷம் எனக்கு மெய்சிலுக்கிற மாதிரி இருக்கும், பயமாகவும் இருக்கும்.
ஸோ அந்தளவுக்கு இதில் வந்து எழுதியிருக்கிறாரு. ஆப்ஷன் இருக்கிறவங்க ப்ளீஸ் இந்த புக்கை வாங்கி படித்து பாருங்கள். நிறைய பேர் கேட்டிருந்தீங்கன்னு சொல்லிட்டு இது ஃபுல்லாக நோட்ஸ் எடுத்து நான் ஒரு புக்கை பார்த்து நோட்ஸ் எடுத்து அதை பார்த்து நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்கலான்னா கோல்டு மைனிங் அதை பற்றி பார்க்கலாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே வந்து நான் அப்படியே சொன்னேன், சைனா ஹேஸ் ட்ரேட் சர்ப்ளஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 22 பிரகாரம் சைனா ஹேஸ் ட்ரேட் சர்ப்ளஸ் ஆஃப் $576 பில்லியன். ஸோ குத்து மதிப்பாக சொல்லணுன்னா ஒரு 6 ட்ரில்லியன் வந்து ஒரு வருஷத்துக்கு ட்ரேட் சர்ப்ளஸில் இருக்கிறாங்க சைனா. அவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க உலகம் ஃபுல்லாக, அவ்வளோ கம்மியாக தான் இம்போர்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்க உலகத்துக்கு தான் எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. இம்போர்ட் ரொம்ப கம்மி. அநேகமாக எனக்கு தெரிஞ்சு ரா மெட்டீரியல்ஸ் இம்போர்ட் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணி வெளியே அனுப்புறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஆத்தர் அதான் சொல்கிறாரு. ஸோ ஒரு கண்ட்ரி முன்னேறணும்னா ஒன்றா நீ விவசாயம் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணணும். கன்சப்ஷன் போக விவசாயம் பண்ணி நம்ம இங்கே எல்லாம் தேவை போக எக்ஸஸாக இருக்கிறத எக்ஸ்போர்ட் பண்ணணும். இல்லைனா நீ மேனுஃபேக்சர் பண்ணி உன்னோட தேவைக்கு போக மிச்சத்தை எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஸோ இப்போ நார்மலாக வந்து செல்ஃப் சஸ்டைனபிள் லைஃப் அப்படின்னா என்ன சொல்லுவோன்னு கேட்டிங்கன்னா, இது நான் தனியாக படித்தது, இது ஆத்தர் சொல்லலை. செல்ஃப் சஸ்டைனபிள் லைஃப்னா என்னென்னா, இப்போ நம்ம தேவைக்கு போக நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறத விற்கிறது தான் வந்து எக்கானமி இல்லைங்களா. ப்ரொடியூஸ் இஸ் த டோட்டல் எக்கானமி. எப்படி இது ரிவால்வ் ஆகும்? நீங்கள் ஒன்று நான் இப்போ ஒரு தோப்பு வச்சுருக்கிறோம், அதில் ஒரு 10 வண்டி காய் விழுகுது. 10 வண்டி காய் நம்மளால் சாப்பிட முடியுமா? முடியாது. நம்மளால் மேக்ஸிமம் ஒரு மாதத்துக்கு எவ்வளோ காய் சாப்பிட முடியும்? வேண்டாம், 45 நாளைக்கு ஒரு வெட்டுன்னு போட்டிங்கன்னா மேக்ஸிமம் 45 நாளைக்கு டெய்லி ஒரு காய் போட்டிங்கன்னா 45 காய் தான் சாப்பிட முடியும். 10,000 காய் வச்சுட்டு என்ன பண்ண போகிறீங்க? ஸோ அதை கொண்டு போய் மார்க்கெட்டில் விற்பீங்க. மார்க்கெட்டில் விற்கிறப்ப அதை தேவையானவங்க வாங்கி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒரு எக்கானமி வந்து ரிவால்வ் ஆகும். ஸோ இந்த ரிவால்வ் ஆகிறப்போ நீங்கள் விற்பீங்க, உங்களுக்கு பணம் வரும். உங்கள்கிட்ட தேங்காய் மட்டும்தான் இருக்கும். உங்களுக்கு அரிசி பருப்பு வேணும், அரிசி பருப்பு ஒருத்தர் மேனுஃபேக்சர் பண்ணியிருப்பாரு, அது மார்க்கெட்டுக்கு வந்திருக்கும், அதை போய் நீங்கள் பணம் கொடுத்து வாங்கிட்டு வருவீங்க. ஸோ இப்படி தான் வந்து ஒரு எக்கானமி வந்து ரிவால்வ் ஆகும். ஸோ இதில் வந்து அக்ரிகல்ச்சர் பேஸில் சொல்கிறேன். இதே மாதிரி தான் ஒரு கண்ட்ரியோட எக்கானமி ரிவால்வ் ஆகும். கண்ட்ரியோட எக்கானமி வீட்டோட எக்கானமி பெருசாக டிஃபரன்ஸ் எல்லாம் கிடையவே கிடையாது. ரெண்டும் ஒன்று தான். வருமானத்துக்கு மீறி செலவு பண்ணால் ஒரு குடும்பமும் உருப்படாது, வருமானத்துக்கு மீறி செலவு பண்ணால் ஒரு நாடும் உருப்படாது. ஸோ அதே மாதிரி தான் வந்து எக்ஸ்போர்ட் ஜாஸ்தியாக பண்ணுற கண்ட்ரி நல்லாயிருக்கும். ஏன்னா அவன் தேவைக்கு போகாத மிச்சத்தை தான் எக்ஸ்போர்ட் பண்ணுறான், நம்ம தேவைக்கு மீறி இருக்கிறத தான் விற்கிறோம். ஸோ இம்போர்ட் ஜாஸ்தியாக பண்ணுற கண்ட்ரி உருப்படவே உருப்படாது. ஏன்னா அவனால் எதையுமே ப்ரொடியூஸ் பண்ண முடியல, அதனால இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். அவனால் ப்ரொடியூஸ் பண்ண முடிஞ்சா அவன் இம்போர்ட் பண்ண போகிறான். யூ காட் த பாயிண்ட். ஸோ வந்து இப்போ என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, சைனாக்கு வந்து $576 பில்லியன் 2022 ட்ரேட் சர்ப்ளஸில் இருக்கிறாங்க. யூஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா $945 பில்லியன் ட்ரேட் டெஃபிசிட்டில் இருக்கிறாங்க, மைனஸில் இருக்கிறாங்க. எக்ஸ்போர்ட் பண்ணுறத விட யூஎஸ் இம்போர்ட் தான் ஜாஸ்தி பண்ணுறாங்க. அதுவும் கிட்டத்தட்ட 1 ட்ரில்லியன் ஒரு வருஷத்துக்கு இம்போர்ட் வந்து ஜாஸ்தியாக பண்ணுறாங்க. எக்ஸ்போர்ட் பண்ணுறதை விட ஜாஸ்தியாக பண்ணுறது மட்டும், நான் வந்து டோட்டல் இம்போர்ட்ஸ் இல்லை, டோட்டல் இம்போர்ட் பார்த்தீங்கன்னா இட் மைட் பி 2 or 3 ட்ரில்லியன் டாலர்ஸ், யூஎஸ் டாலர்ஸ். எக்ஸஸாக இருக்கிறது மட்டுமே, ட்ரேட் டெபிசிட் மட்டுமே 1 ட்ரில்லியன் இம்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ யார் பவர்ஃபுல், சைனாவா யூஎஸ்ஆ? ஆப்வியஸ்லி சைனா தான் பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்க. ஸோ எந்த விதத்தில் பார்த்தோம்னாலும் சைனா தான் பவர்ஃபுல். அப்புறம் நம்மளுக்கு நல்லாவே தெரியும் சைனா வாங்கி தள்ளுறாங்க கோல்டு. இது நீங்கள் எந்த ஆர்டிகல் படித்தாலும் தெரியும். பேசிக்காக ஒரு யூடியூப் வீடியோ பார்த்தா கூட சைனா கோல்டை வாங்கி தள்ளுறாங்கிறது எல்லாருக்குமே தெரியும். சைனா, ரஷ்யா, டர்க்கி, இந்தியா 4 பேர் கோல்டை வாங்குறாங்க. இந்தியா அவ்வளோக்கெல்லாம் வாங்குறதுல வருஷத்துக்கு ஒரு 40 டன் இருந்து 50 டன் வாங்குறாங்க. அவங்களாம் அப்படி இல்லை. ரெண்டாவது சைனா வந்து லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் கோல்டு வேறீங்க. அவங்க எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு அவங்க வெளியே சொல்லவே மாட்டாங்க. ஸோ இது ஒரு பாயிண்ட் வச்சுங்க. அண்ட் கோல்டு மைனிங் வந்து ஃப்ராக்மெண்ட்டாக இருக்கும், துண்டு துண்டாக இருக்கும். ஃப்ராக்மெண்ட்னா தெரியும் இல்லைங்களா, நம்ம ஹார்ட் டிஸ்க்லாம் ஃப்ராக்மெண்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி ஃப்ராக்மெண்ட்னா துண்டு துண்டாக இருக்கும். ஸோ ஒரே இடத்துல இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் அதை என்ன சொல்கிறாருன்னா, நியூமவுண்ட் அப்படிங்கிற ஒரு மைனிங் கம்பெனி தான் வந்து லார்ஜஸ்ட் மைனிங் கம்பெனி. இந்த கம்பெனி வந்து உலகத்தோட மொத்த கோல்டு மைனிங்கில் வெறும் 2% தான் பண்ணுது. இதுதான் உலகத்திலேயே பெரிய மைனிங் கம்பெனி. உலகத்தோட மொத்த கோல்டு மைனிங்கில் வெறும் 2% தான் பண்ணுது. இதே வந்து சவுதி அரேபிகோ எடுத்துட்டிங்கன்னா இஸ் த லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் க்ரூட் ஆயில். இவங்க எவ்வளோ பண்ணுறாங்கன்னா 15% ஆஃப் த வேர்ல்டு க்ரூட் ஆயில் நீடில் இவங்க 15% ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ நல்லா பார்த்துக்குங்க, ஒரு பிக்கெஸ்ட் மைனிங் கம்பெனியை வெறும் 2% கோல்டு தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஆனால் ஒரு க்ரூட் ஆயில் கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கம்பெனி 15% ப்ரொடியூஸ் பண்ணி விட்டு போயிடும். ஸோ அவ்வளோ சிறுசு கோல்டோட மார்க்கெட்டு. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல இருக்காது. சைனாவில், ஆஃப்ரிக்காவில், யூஎஸில் இந்த மாதிரி துண்டாக இருக்கும். டோட்டல் ஹோல்டிங் ஆஃப் டாப் 10 கண்ட்ரீஸ் அக்கௌண்ட் ஃபார் ஜஸ்ட் 25,000. அதாவது டாப் 10 கண்ட்ரீஸ் எடுத்திங்கனாலே வந்து அவங்க வெறும் 25,000 டன் கோல்டு தான் வந்து இது வரைக்கும் வச்சுருக்காங்க. ஆப்வியஸ்லி சைனா தான் வந்து, நான் இது போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன், மறுபடியும் இந்த வீடியோலையும் சொல்கிறேன். சைனா சொல்கிறது என்னென்னா, எங்கிட்ட 2,500 டன் கோல்டு தான் இருக்குது, 3,000 டன் கோல்டு தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா 30,000 to 35,000 டன்ஸ் ஆஃப் கோல்டு வந்து சைனா ஹோல்டு பண்ணுறாங்க. சைனா இன்னைக்கு நினச்சா கோல்டை பேக்கப் பண்ணி கோல்டு ஸ்டாண்டர்டை திரும்ப கொண்டு வந்து
அவங்க கரன்சியை இன்டர்நேஷ்னல் கரன்சியாக மாற்ற கூட அவங்களால முடியும். அவ்வளோ கோல்டு அவங்க வச்சுருக்காங்க. இதை வந்து அவங்க வேர்ல்டு கோல்டு கவுன்சில் WGCலேயோ FMIலையோ வேர்ல்டு ஃபினான்ஷியல் மானிட்டரி எதுலேயுமே வந்து இவங்க ரிப்போர்ட்டே பண்ணுறது கிடையாது. இதை வந்து இவங்க ஃபுல்லாகவே வந்து அமுத்திக்கிறாங்க. ஸோ இப்போ அடுத்தது வந்து ஆத்தர் வந்து இந்தியாவுக்கு வராரு. இந்தியன்ஸ் ஏன் கோல்டு வாங்கணும் அப்படிங்கிறத ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஸோ பர் கேபிட்டா இன்கம் ஆஃப் இந்தியன் வந்து எனக்கு அப்ராக்சிமேட்லி இட்ஸ் அரௌண்ட் $2,500. அதே பார்த்தீங்கன்னா சைனாவோட பர் கேபிட்டா வந்து இட்ஸ் அரவுண்ட் $13,000. யூஎஸோட பர் கேபிட்டா வந்து இட்ஸ் அரவுண்ட் $80,000 அப்படிங்கிறாரு. ஸோ இதெல்லாமே ஒரு அப்ராக்சிமேட் நம்பர் தான். ஸோ இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒன்ஸ் கோல்டு ப்ரைஸ் வந்து எக்ஸ்ப்ளோர்ட் ஆயிருச்சுன்னா, நான் முதலையே சொன்ன மாதிரி எக்ஸ்ப்ளோர்ட் ஆகி இப்போவே நிறைய பேருனால கோல்டு அஃபோர்ட் பண்ண முடியல. நல்லா யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி ஒரு லோயர் மிடில் கிளாஸ் பீப்புள்னால எப்படி ஒரு கோல்டு ஒரு பவுன் காயின் $75,000 விற்றா எப்படி அஃபோர்ட் பண்ண முடியும்? சரி, அவங்களோட மாதம் சம்பளமே ஒரு $40,000 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவங்க மாதம் $10,000 சேர்த்துனா கூட 7.5 மாதம் அவங்க உழைச்சா தான் வெறும் 8 கிராம் கோல்டு காயினை அவங்களால வாங்க முடியும். புரியுது இல்லைங்களா? சேர்த்துனா, அது அந்த $10,000 $40,000 $10,000 சேர்த்துனா வாங்க முடியும். ஸோ இதே சினாரியோ வந்து ஒரு மிடில் கிளாஸுக்கு வந்தீங்கன்னா அவங்க மாதம் சம்பளம் ஒரு $1,00,000 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இவங்களும் சர்டன் அமௌண்ட் சேர்த்துனா தான் ஒரு 3-4 மாதம் சேர்த்துனா தான் ஒரு காயின் வாங்க முடியும். ஒரு அப்பர் மிடில் கிளாஸ்க்கே வந்து ஒரு 2-3 மாதம் சேர்த்தணும். ஒரு ரிச் பீப்புள்னால தான் வந்து கோல்டே வந்து ஈஸியாக ஒரு மாதம் ஆனால் அஃபோர்ட் பண்ண முடிய சூழ்நிலையில் இன்றைக்கி கோல்டு இருக்குது. நல்லா தெரிஞ்சுங்க, இன்றைக்கி ஒரு பவுன் 8 கிராம் கோல்டு 22 கேரட் வந்து $75,000 கிட்ட இருக்குது அப்ராக்சிமேட்லி. ஸோ ஆத்தரும் அதே தான் சொல்கிறாரு, ஒரு ரேஞ்சுக்கு மேலே இந்தியன்ஸ்னால கோல்டு அஃபோர்ட் பண்ண முடியாது. இந்தியாவோட கேஷேப் ரெக்கவரியில் ரிச் பீப்புள்னால மட்டும்தான் கோல்டு அஃபோர்ட் பண்ண முடியும். புவர் பீப்புள்னால கோல்டை அஃபோர்டே பண்ண முடியாது. அஃபோர்ட் பண்ண முடியாத ரேஞ்சுக்கு போயிடும். அதனால இப்போவே சீக்கிரம் வாங்கி உங்கள் லாக்கரில் வச்சுக்கோங்க அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு. அண்ட் முதலியே அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி கோல்டு ப்ரைஸ் எது வரைக்கும் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் $24,000 பர் அவுன்ஸ். ஸோ 24,000 பர் அவுன்ஸ். ஒரு அவுன்ஸ் வந்து ட்ராய் அவுன்ஸ்னால் வந்து 31.1 கிராம், ஸ்டாண்டர்ட் அவுன்ஸ்னால் வந்து 28.34 கிராம். இவர் இதில் சொல்கிறது வந்து ட்ராய் அவுன்ஸ் சொல்கிறாரு. ஸோ ஒரு ட்ராய் அவுன்ஸ் 31 கிராம் வந்து $24,000. அதை தான் நம்ம பார்த்தோம். இட் கேன் கோ அப் டு 5 lakhs and ப்ளஸ் $5,00,000 மேலே போகும் அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா ஒரு அவுன்ஸ் ஆஃப் கோல்டுக்கு உங்களோட இண்டெக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அவர் சொல்கிறது வந்து டவ் சொல்கிறாரு, யூஎஸ் சொல்கிறாரு. நான் உங்களுக்கு புரியுறதுக்காக இந்தியன் டேர்ம்ஸில் சொல்கிறேன். இப்போது சென்செக்ஸ் வந்து இன்றைக்கி 80,000 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. கோல்டு ஒரு அவுன்ஸ் நம்ம வேணால் வந்து இதில் பார்க்கலாம், ருப்பியில் பார்க்கலாம். 75,000 rupees பர் ஒரு பவுன் இருக்குது அப்படின்னா இதை கம்பேர் பண்ணி பாருங்கள் அப்படிங்கிறாரு. இதேவே வந்து நீங்கள் ஒரு 30 years முன்னாடி போய் பாருங்கள். அப்போ சென்செக்ஸ் வந்து எவ்வளோ இருந்துச்சு, கோல்டு எவ்வளோ இருந்துச்சு, கம்பேர் பண்ணி பாருங்கள். அதை கம்பேர் பண்ணி ரிட்டர்ன்ஸ் பாருங்கள். அப்படி ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா கோல்டோட ரிட்டர்ன் ஜாஸ்தியாக தான் இருக்கும் ஸ்டாக் மார்க்கெட் ரிட்டர்ன்ஸை விட அப்படிங்கிறது வந்து இது ஒரு இடத்துல ஆர்கியூ பண்ணுறாரு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு வீக்கர் எக்கானமியை எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா இஃப் தே ஹேவ் ஹையர் அமௌண்ட் ஆஃப் ட்ரேட் டெஃபிசிட். இதுக்கு சிறந்த உதாரணம் வந்து USA அண்ட் ஆல்சோ இந்தியாவும் தான். அவர் இந்தியாவை பற்றி பேசல, இந்தியாவை பற்றி நான் சொல்கிறேன். இந்தியாவுக்கும் வந்து ட்ரேட் டெஃபிசிட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. நம்ம இம்போர்ட் தான் ஜாஸ்தி பண்ணுறோம், எக்ஸ்போர்ட் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் பண்ணுறோம். ஸோ அதை வச்சு பார்க்குறப்பவும் வந்து இந்த மாதிரி ஒரு சினாரியோ இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட் சினாரியோவில் வேர்ல்டில் ஸ்ட்ராங்கஸ்ட் கரன்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா சைனீஸ் RMB தான். ஸோ ஆனால் இன்னும் இதில் அப்ளைவே சொன்ன மாதிரி இதில் என்னென்னா இது ஒரு அத்தாரிட்டேரியன் கவர்மெண்ட். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா இந்த கரன்சியில் வந்து நிறைய விசித்திரங்கள் இருக்குது. ஏன்னா சைனா இஸ் a black பாக்ஸ். அவங்க வந்து கரெக்டான டீட்டெயில்ஸ் வெளியே கொடுக்கறதில்ல. அதனால் சைனீஸ் கவர்மெண்ட் இதை வந்து டிபெண்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறாரு. அண்ட் ரெண்டாவது இவர் ரொம்ப அழகான விஷயம் ஒன்று சொல்கிறாரு. பிரிக்ஸ் நம்ம நாடு இருக்கு இல்லைங்களா, பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா, இதில் நிறைய கண்ட்ரிஸ் இப்போ இந்தோனேஷியா ஜாயின் பண்ணியிருக்காங்க. இந்த பிரிக்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த பிரிக்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு கரன்சி கிரியேட் பண்ணிங்கன்னா அந்த கரன்சி வந்து பயங்கர வேல்யூபிள் கரன்சியாக இருக்கும். அந்த கரன்சிக்கு நீங்கள் கோல்ட் ஸ்டாண்டர்டை கொண்டு வரலாம். அதாவது வந்து கிட்டத்தட்ட இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாடு இருக்குது பிரிக்ஸ்குள்ளே. இந்த 10 நாடும் சேர்ந்து ஒரு கரன்சி கிரியேட் பண்ணி அந்த கரன்சிக்கு வந்து கோல்ட் ஸ்டாண்டர்ட் கிரியேட் பண்ணிங்கன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பர் கரன்சியாக வரும். திஸ் வில் ரீப்ளேஸ் த டாலர் அப்படிங்கிறாரு. நல்லா கேட்டுங்க, இன்றைக்கி ட்ரம்ப் டெய்லியும் காலையில் எழுந்திரிச்சோன்னா பிரிக்ஸ் நாடு எவனாவது கரன்சி கிரியேட் பண்ணினீங்கன்னா அத்தனை பேர்த்துக்கும் 500% டேரிஃப் போடுவேன்னு முந்தானேத்து பேப்பரில் கூட வந்திருக்கு. ட்ரம்ப் ஏன் அங்கே கத்திட்டு இருக்கிறாருங்கிற நிறைய ரீசன் நான் இன்றைக்கி சொன்ன வீடியோவில் இருக்குது. ஜஸ்ட் இது பண்ணி பாருங்கள்,
கம்பேர் பண்ணி பாருங்கள், காரலேட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ இதுக்கு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னது இப்போ அதுதான். டெய்லி காலையில் எழுந்திரிச்சு பிரிக்ஸில் யாரும் கரன்சி கிரியேட் பண்ணக்கூடாது, கோல்டு பேக்ட் கரன்சி யாராவது பிரிக்ஸ் கிரியேட் பண்ணிங்கன்னா அந்தந்த கண்ட்ரிக்கெல்லாம் 500% நான் டேரிஃப் போடுவேன்னு டெய்லி காலையில் இவர் மிரட்டிட்டு இருக்கிறாரு. டேரிஃப் பற்றி இப்போ டெய்லி நியூஸ் வந்துட்டு இருக்கு, நீங்கள் அதை பார்த்துட்டு இருப்பீங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் ஏன் இல்லீகல் மைக்ரன்ஸை வெளியே அனுப்புகிறாரு, ஏன் யூஎஸில் மேனுஃபேக்சரிங்கை ஜாஸ்தி பண்ணணும்னு சொல்கிறாரு. நான் அப்பவே சொன்னேன் இல்லைங்களா, எந்த கண்ட்ரி அக்ரிகல்ச்சர் ஜாஸ்தி பண்ணுதோ அதே மாதிரி மேனுஃபேக்சரிங் ஜாஸ்தி பண்ணுதோ அந்த கண்ட்ரி தான் வந்து பணக்கார கண்ட்ரியாக இருக்கும். யூஎஸில் வந்து இன்றைக்கி அக்ரிகல்ச்சரும் பெரிய லெவலில் கிடையாது, அக்ரிகல்ச்சர் எக்ஸ்போர்ட்ஸும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, மேனுஃபேக்சரிங் சுத்தமாகவே கிடையாது, வெறும் 2% கூட அவங்க ஜிடிபியில் இருக்காது, எல்லாத்தையும் இம்போர்ட் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் இன்றைக்கி ட்ரம்ப் டெய்லி காலையில் எழுந்திரிச்சு சத்தம் போட்டுருக்காரு. ஆக்சுவலி ட்ரம்ப் பண்ணுறது அவங்க கண்ட்ரிக்கு நல்லா தான் இன்ஃபேக்ட் ஸ்பீக்கிங்கு, பட் மற்ற கண்ட்ரிகளுக்கெல்லாம் ரொம்ப மோசமான ஒரு எஃபெக்டாக இருக்கும். ஸோ அதை பற்றி நம்ம பேச வேண்டாம், ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஸோ இந்த புக்கு கூட எப்படி நீங்கள் கரண்ட் சினாரியோவை பொருத்தி பார்த்தீங்கன்னா இந்த புக் படிக்கிறது எவ்வளவு வேல்யூபிள்னு உங்களுக்கு புரியும். கண்டிப்பாக நீங்கள் பணத்து மூலிமா ஏதாவது பண்ணுறீங்கன்னா, பணம் இல்லாமல் இன்றைக்கி யாருனாலும் எதுவுமே பண்ண முடியாது. கடையில் போய் ஒரு 3 ரூபா பிஸ்கட் பேக்கெட் வாங்கணும்னா கூட 3 ரூபா கொடுக்கணும். ஸோ அப்போ எல்லாருமே இந்த புக்கு படிக்கணும், அதுதான் என்னோட சஜஷன். ஸோ அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸை பற்றி பேசுகிறாரு. யூஎஸ் பீப்புள் திங்க் பேயிங் இன்கம் டேக்ஸ் கான்ட்ரிபியூட் டு வெல்ஃபேர் ஆஃப் த சொசைட்டி. நம்ம எல்லாருமே அப்படி தான் நினச்சி இன்கம் டேக்ஸ் கட்டுறோம். ஸோ இப்போ நம்ம இன்கம் டேக்ஸ் கட்டுறப்போ கவர்மெண்ட்டுக்கு வருவாய் வருது, கவர்மெண்ட் வந்து அதை கொண்டு போய் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் செலவு பண்ணுறாங்க. அதனால திருப்பி வந்து நம்மளுக்கு நிறையா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் ரோடு போடுறாங்க, நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், நம்ம அந்த ரோடு மூலிமா நம்ம கூட்ஸை ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறோம், நம்ம ட்ராவல் பண்ணுறோம், பிஸ்னஸ் டெவலப் ஆகுது, கண்ட்ரி டெவலப் ஆகுது, அது மூலிமா நம்மளும் டெவலப் ஆகிறோம்னு நினச்சிட்டுக்கிறோம். ஆனால் யூஎஸில் வந்து இன்கம் டேக்ஸ் ரொம்ப ஜாஸ்தி, பட் ஆக்சுவலி ஆப்போசிட். சிட்டிசன்ஸ் would be far better retaining their earning and planning retirement. யூஎஸில் வந்து இட்ஸ் ஆல்ரெடி டெவலப்ட் எக்கானமி, புரியுது இல்லைங்களா? இது நம்ம கண்ட்ரிக்கு அவர் சொல்லலை. யூஎஸில் இட்ஸ் ஆல்ரெடி டெவலப்ட் எக்கானமி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆயிடுச்சு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்பெண்டிங் எல்லாம் யூஎஸ் ஒன்றும் பெருசாக பண்ணுறதில்ல. டெவலப்பிங் எக்கானமியில் தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்பெண்டிங் ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ நம்ம நிறைய இன்கம் டேக்ஸ் பே பண்ணோம்னா இந்தியா வந்து நிறைய டெவலப் ஆகும். யூஎஸ் இஸ் ஆல்ரெடி டெவலப்ட் எக்கானமி, ஸோ அவங்க வெறும் மெயின்டைன் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கெல்லாம் 30 வருஷத்துக்கு முன்னாடி மெட்ரோ வந்துருச்சு, நம்ம இன்றைக்கி தான் மெட்ரோ போட்டுருக்கோம். நம்ம கிட்டத்தட்ட 20 to 30 years வந்து பிஹைண்டாக தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஸோ ஒரு டெவலப்ட் எக்கானமியில் வந்து ரேதர் தேன் பேயிங் ஹையஸ்ட் அமௌண்ட் ஆஃப் இன்கம் டேக்ஸ் கட்டுறதை விட மக்கள் சேவ் பண்ணாங்கன்னா அவங்க ரிட்டையர்மெண்ட் லைஃப் நல்லா இருக்குங்கிறாரு. நல்லா கேட்டுங்க, ட்ரம்ப் இப்போ என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, நான் இன்கம் டேக்ஸை டோட்டலாக துபாய் மாதிரி ரிமூவ் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட் வச்சுட்டு இருக்கிறார். இதெல்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கலாம், இது வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். அடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட் சொல்கிறாரு, ஒரு எக்கானமி உண்மையிலேயே முன்னேறணும், பெரிய ஆளாக வரணும் ஒரு கண்ட்ரி அப்படின்னா கண்டிப்பாக அதில் விமன் பார்ட்டிசிபேஷன் இருக்கணும் அப்படிங்கிறாரு. இதை எழுதி அந்த எக்கானமிஸ்ட் பேர் தெரில, அவங்க வந்து ஒரு நோபல் ப்ரைஸ் வாங்கினாங்க ஒரு 2 years பேக். நோபல் ப்ரைஸ் எதுக்கு வந்ததுன்னா விமன்ஸ் பார்ட்டிசிபேஷன் இன் எக்கானமி. இன்றைக்கி 3/4 பேர் வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கிறாங்க இந்தியாவில், நான் சொல்கிறது இந்தியாவில். பட் விமனோட பார்ட்டிசிபேஷன் இன் எக்கானமி, வீட்டில் இருந்தே பிஸ்னஸ் பண்ணுறதாகட்டும், இல்லை ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறதாகட்டும், பிஸ்னஸ் பண்ணுறதாகட்டும், விமனோட பங்களிப்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறாரு. இதை எப்படி கம்பேர் பண்ணுறாருன்னா, யூஎஸ் எப்போ டெவலப் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல வந்து ஆம்பளை மட்டும் தான் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, ஆம்பளை மட்டும் தான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. யூஎஸ்லேயும் எல்லா விமன்ஸும் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருந்தாங்க. ஸோ ஒன்ஸ் விமன் வந்து லேபர் ஷார்ட்டேஜ், யூஎஸ் வந்து பெரிய லேபர் ஷார்ட்டேஜ் வருது. அப்போ இருக்கிற பிரசிடென்ட் என்ன பண்ணுறாரு, இதை எப்படி டேக்கிள் பண்ணுறது அப்படிங்கிற வந்து நிறைய இமிகிரன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால நிறைய பிரச்சனை, இமிகிரன்ஸ் வர பிரச்சனை தான் இல்லைங்களா? உங்களுக்கே தெரியும்ல, இப்போ ஹிந்திக்காரங்க நிறையா இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே வர என்ன ஆகும், கான்ட்ரவர்சிஸ் வரும், அவங்களுக்கும் ஃபைட்டு வரும். ஸோ அவங்க வந்து இங்கே செட்டில் ஆக பார்ப்பாங்க. ஸோ இமிகிரன்ஸ் வரது வந்து ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குன்னு விமனை வந்து எக்கானமிக்குள்ள பார்ட்டிசிபேட் பண்ண வச்சு தான் யூஎஸ் எக்கானமி இன்றைக்கி ஒரு டெவலப் கண்ட்ரியாக இருக்குது. இது ரொம்ப அழகான பாயிண்ட் இல்லைங்களா? விமன்ஸ் பார்ட்டிசிபேஷன் இன் எக்கானமி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆர்கியூ பண்ணுறாரு. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அண்ட் கமிங் டு த ஃபைனல் பார்ட், அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஹியூமன்ஸ் டிசைர் ஃபார் லக்ஸுரி அப்படிங்கிறார். எப்போவுமே லக்ஸுரி எல்லா ஹியூமனுக்குமே பிடிக்கும் இல்லைங்களா? ஏன் லக்ஸுரி வந்து ஹியூமனுக்கு ரொம்ப பிடிக்குது அப்படிங்கிறது இட்ஸ் சைக்கலாஜிக்கல் திங். ஸோ அவர் லக்ஸுரி கூட்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்கிறாருன்னா, எப்போ ஒரு கூட்ஸ் வந்து லக்ஸுரி கூட்ஸாக பார்க்கப்படுதுன்னா அது ரொம்ப அரிதாக கிடைக்கிறப்போ இல்லைங்களா, ரொம்ப ரேராக கிடைக்கிறப்போ. ஏன் இன்றைக்கி டைமண்ட் வந்து இட்ஸ் லக்ஸுரி குட், பிகாஸ் இட்ஸ் டோட்டலி ரேர். அது எடுக்கிறது ரொம்ப கஷ்டம், நம்ம அது எடுக்கிறது கஷ்டம், மைண்ட் பண்ணுறது கஷ்டம். இன்றைக்கி லேப் க்ரௌண்ட் டைமண்ட் வந்துருச்சு. இன்றைக்கி வந்து முத்து கடலுக்குள்ளே போய் எடுத்துகிட்டு வர அந்த முத்துக்கு வந்து மதிப்பே கிடையாது. ஏன்னா அது கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க, அது ரொம்ப கம்மியாக தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால தான் வந்து அதெல்லாம் வந்து ரொம்ப ப்ரெஷியஸ் அண்ட் ஸ்கேர்ஸ் அப்படிங்கிறாரு. அந்த எதெல்லாம் வந்து நிறையா கிடைக்கலையோ அது மேலே மனுஷனுக்கு எப்போவுமே ஒரு ஆர்வம் இருந்துக்கிட்டே இருக்கும், இது நம்மளுக்கு கிடைக்காதா அப்படின்னு. ஸோ ஹியூமன் டிசைர் ஃபார் லக்ஸுரி மனுஷன் தோன்றுனதுல இருந்திருக்கு. அப்போ லக்ஸுரி குட்ஸ்னால் என்ன, இட்ஸ் ஸ்கேர்ஸாக இருக்கிறனால அதோட வேல்யூ வந்து ஜாஸ்தி. ஸோ ஹேவிங் ஹை யூனிட் வேல்யூ சச் அ
கூட்ஸ் இஸ் ஈஸிலி போர்ட்டபிள். ஸோ ஹை வேல்யூ இருக்கிறங்காட்டி மோஸ்ட் ஆஃப் த கூட்ஸ் வந்து ஹைலி போர்ட்டபிளாக தான் இருக்கும். போர்ட்டபிள்னா என்னங்க, நீங்கள் ஒரு டைம் எடுத்துக்கு இப்படி பாக்கெட்டில் போட்டு போயிடலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிட்டத்தட்ட 1 ounce ஆஃப் கோல்டு இஸ் ஒர்த் ½ a ton ஆஃப் அயர்ன். ஒரு ounce ஆஃப் கோல்டு 31 கிராம் கோல்டை கொடுத்தீங்கன்னா இரும்பு வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட இரும்பு விலை விற்கிறதுக்கு 1 டன்னே வாங்கலாம். 1 டன் இரும்பை நம்ம தூக்கி பாக்கெட்டில் போட்டு போக முடியுமா? முடியாது. இதே ஒரு ounce ஆஃப் கோல்டுங்கிறது 31 கிராம் இவ்வளோ பெருசு தான் வரும். நல்லா பார்த்துங்க, இவ்வளோ பெருசு தான் வரும். இதுக்கு மேலேலாம் வராது. 24 கேரட்டில் வாங்கினீங்கன்னா இவ்வளோ பெருசு தான் வரும். இதை உங்களால் பாக்கெட்டில் போட்டு போக முடியுமா? கண்டிப்பாக பாக்கெட்டில் போட்டு போக முடியும். 1 கிலோ கோல்டு பிஸ்கட் எவ்வளோ பெருசு இருக்கும்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ பெருசு தான் இருக்கும். உங்களுக்கு தெரியுதா? இந்த ரப்பர் சைஸ் தான் 1 கிலோ கோல்டு இருக்கும். இது நீங்கள் ஈஸியாக பாக்கெட்டில் போட்டு போக முடியுமா? ஈஸியாக பாக்கெட்டில் போட்டு போக முடியும். ஸோ கோல்ட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ப்ரொடெக்டர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆஃப் வெல்த் அப்படிங்கிறார். இதில் இந்த ஆத்தர் சொல்லாத ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். நிறைய கண்ட்ரியில் வார்ஸ் வர்றப்போ, நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் வர்றப்போ மக்கள் ஒன்றே ஒன்று மட்டும்தான் எடுத்துகிட்டு வெளியே விடுவாங்க. என்னன்னு நினைக்கிறீங்க? கோல்டு. வேறு எதை எடுத்துகிட்டு போக முடியும்? நீங்கள் இப்போ இந்தியாவில் ஒரு பெரிய கோடீஸ்வரன், உங்களுக்கு பாம்பேயில் ஃப்ளாட் இருக்குது, நவி மும்பையில் காம்ப்ளெக்ஸ் இருக்குது, டெல்லியில் ரியல் எஸ்டேட் இருக்குது, அசாமில் டீ எஸ்டேட் இருக்குது. ஸோ இந்தியாவே பெரிய வார் வந்துருச்சு. இப்போது இஸ்ரேல் காசாவை அடித்த மாதிரி இந்தியாவை போட்டு ஒரு கண்ட்ரி அடிக்குது. நீங்கள் அசாமில் இருக்கிற டீ எஸ்டேட்டை தூக்கிட்டு ஊர் விட்டு வெளியே ஓட முடியுமா? இல்லை நம்ம குடியிருக்கிற வீட்டை அனுமார் சஞ்சீவ் மலை பேத்த மாதிரி இப்படி தூக்கிட்டு ஓட முடியுமா? எதை தூக்கிட்டு ஓட முடியும்? சரி, உங்கள்கிட்ட இருக்கிற பணம் கட்டுக்கட்டாக லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பணம் வச்சுருக்கீங்க, தூக்கிட்டு பக்கத்து கண்ட்ரிக்கு ஓடுறீங்க. ஏதோ ஒரு அமெரிக்காவுக்கு ஓடி போகிறீங்க ஒரு மைக்ரெண்ட்டானு வச்சுக்கோங்க. கொண்டு போய் இந்த பணத்தை கொடுத்தீங்கன்னா குப்பையில் தூக்கி வீசிடுவோம். இல்லைனா நீங்கள் ஹையர் அமௌண்ட் ஆஃப் ரிசர்வ் கரன்சி கொடுக்க வேண்டியதாக இருக்கும். இந்தியன் எக்கானமி வார் நடக்கிறப்ப கொலாப்ஸ் ஆகுமா, இம்ப்ரூவ் ஆகுமா? இங்கே வார் நடந்துட்டு இருக்கு. அப்போ இந்தியன் கரன்சி எந்த கண்ட்ரியும் வாங்க மாட்டாங்க. புரியுது இல்லைங்களா? ஆனால் உலகத்தில் ஒரே ஒரு பொருள், சின்ன பொருள், நீங்கள் இதை தூக்கிட்டு போனீங்கன்னா இந்த உலகத்தில் எந்த கண்ட்ரியில் வேணாலும் பொழைச்சிக்கலாம். அந்த ஒரே ஒரு ஐட்டம், இட்ஸ் கோல்டு. இதையும் வந்து அந்த ஆத்தர் மறைமுகமாக சொல்கிறாரு. நான் அதை வந்து டீகோட் பண்ணி சொல்லியிருக்கேன் ரொம்ப இதாக. ஸோ நிறைய பேர் புக் சம்மரி கேட்டிருந்தீங்க. திஸ் மோர் தென் ½ an hour வீடியோ. கேட்குற கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், லைக் அ பாட்காஸ்ட். நானும் இதில் பெருசாக ஒன்றும் எடிட்டிங் இதெல்லாம் பண்ணலை. ஸோ ஹோப் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை விட டீட்டெயிலாக நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. நான் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 80% கவர் பண்ணிட்டேன். இன்னொரு 20% விஷயம் நான் கண்டிப்பாக இதில் மிஸ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். முடிஞ்சால் கண்டிப்பாக இந்த புக்கை வாங்கி படிங்க. பணத்தை கையாளுறவங்க ஒவ்வொருத்தரும் இந்த புக்கை படிக்கணும். தங்கம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நம்ம எக்கானமியில் அண்ட் வரலாற்றில், ஹிஸ்ட்ரியில் கோல்டு இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் எக்கானமிலி இட் பிளேஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ஃபியூச்சர்லையும் இட் வில் பிளே அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃபியூச்சர் இது மூணுலேயுமே கோல்டு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் ப்ளீஸ் இந்த புக்கை வாங்கி படிங்க. நான் ஒன்றும் இந்த புக்கை ப்ரொமோட் பண்ணுறக்காக சொல்லலை, தெரிஞ்சுக்கோங்க. நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். நாலேஜ் இஸ் பவர், ரைட்? ஆல்வேஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. வாழ்க வளமுடன்.